ದಿನಗಳಲ್ಲಿ ದಾಸನಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ದೊಡ್ಡ ಅವಕಾಶವನ್ನು ನೆನೆಸಿ ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇನೆ. கர்த்தர் அவருடைய சித்தங்களை நிறைவேற்றுகிற ஒரு காலமா இந்த காலம் இருக்கிறது. ದೇವರು ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತಹ ಕಾಲವಾಗಿದೆ ಈ ಕಾಲವು. கர்த்தருடைய சித்தங்களை நிறைவேற்றும்படிக்கு சபையாய் நம்ம எல்லாருமே கூடி ஜெபிக்கிற ஒரு கிருபையை இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಆ ದೊಡ್ಡ ಕೃಪೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಸೋ ಅದಕ್ಕಾக ಕೂಡಿ வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த ஒரு மகா பெரிய வாய்ப்பை எனக்கு சபையிலே வந்து பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான கிதியோன் பாஸ்டருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ಈ ಅವಕಾಶವನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಸೇವರಿಗಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. நிச்சயமாக மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் நின்று ஊழியம் செய்த இந்த பலிಪೀಠದಲ್ಲಿ நிற்பது மிகுந்த மகிழ்ச்சி. ದೊಡ್ಡ ಪರಿಶುದ್ಧವಂತರು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತು ಸೇವೆ ಮಾಡಿದಂತ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಧನ್ಯನ ನನ್ನ ದಾಸನಾದ ನನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த சபையில கர்ஜிக்கிற சிங்கத்தை பார்த்திருக்கிறோம். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಗೆಜ್ಜಿಸುವ ಸಿಂಹವನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. வேட்டையாடுகிற புலியை பார்த்திருக்கிறோம். ಬೇಟೆಯಾಡುವ ಹುಲಿಯನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. இவர்கள் மத்தியில ஒரு எலி மாதிரி நின்னுட்டு இருக்கேன். ಇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಚಿಕ್ಕ ಇಲಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇನೆ. சோ கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த சபைக்கு என்னுடைய அறிமுகம் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். ಈ ಸಭೆಗೆ ನನ್ನ ಪರೀಕ್ಷೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ತೇನೆ. ಅನೇಕ தடவை சபைக்கு நான் வந்திருக்கிறேன். ಅನೇಕ ಸಲ ಸಭೆಗೆ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. ஸோ கர்த்தர் இந்த சபையிலே எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஐக்கியமாய் நான் எண்ணக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நம்மளுடைய மத்தியிலே ஐயா அவர்கள், பாஸ்டர் ஐயா அவர்கள் இருந்த நாட்களிலே காலங்களிலே அவர் கொடுத்த அநேக உற்சாகமான ಉಪದೇಶಗಳು தான் என்னுடைய அடையாளமாக இருக்கிறது. ನಾನು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರುವುದರಿಂದ ಕಾರಣವೇನೆಂದರೆ, ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಅಪ್ಪನವರು ಅವರು ದೇವರ ಸ್ವಾರ್ಥಿಯನ್ನು, ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನನಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟು ನನ್ನನ್ನು ನಡೆಸಿದ್ದಾರೆ. ஒரு மிகப்பெரிய அனுபவத்துக்குள்ள ஐயா அவர்கள் நடத்தி இருக்கிறாங்க. ದೊಡ್ಡ ಅನುಭವದೊಂದಿಗೆ ದೇವರು ಅಯ್ಯನವರು ನಡೆಸಿದ್ದಾರೆ. ಸೋ இந்த நாட்களிலே அது எங்களுக்கு மிக உதவியா இருக்கிறது. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವತ್ತು ನಮಗೆ ಅವರು ಮಾಡಿದ ಉಪದೇಶಗಳು ಇವತ್ತು ನಮಗೆ ಉಪಯೋಗವುಳ್ಳದಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு அவர்கள் விட்டு சென்ற இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற சபையார்கள், ஊழியர்கள், மூப்பர்கள் எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை ಸ್ತೋತ್ರம் பண்ணுகிறேன். ದೇವರ ಸೇವಕರು ಬಿಟ್ಟು ಹೋಗಿರುವ ಈ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವ ಸೇವಕರುಗಳಿಗೆ, ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ, ಮುಖಂಡರುಗಳಿಗೆ ದೇವರಿಗೆ ಕುರಿತು ದೇವರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ಈ ದಿನಗಳಲ್ಲೂ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋಗೋಣ. ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுத்த பிறகு, ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿದ ಮೇಲೆ எல்லாரும் கண்களை மூடி ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட வேண்டும். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಬೇಕು. இந்த 38வது நாள் உபவாச ஜெபம், ಇದು 38ನೇ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்கிறார். ದೊಡ್ಡ ಗುರಿಯೊಂದಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಕೂಡಿಸಿದ್ದಾರೆ. அந்த நோக்கங்களை நிறைவேற்றுகிற கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் இருக்கிறார். ಆ ಗುರಿಯನ್ನು ನೆರವೇರಿಸುವ ದೇವರಾದ ಕರ್ತನು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ದೇವನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற எங்களை, ದೇವರೇ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ನಮ್ಮನ್ನು வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குங்கப்பா. ನಿನ್ನ ಮಾತನ್ನು ಕಳಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಗುಣಪಡಿಸಪ್ಪ. வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குங்கப்பா. ನಿಮ್ಮ ಮಾತನ್ನು ಕಳಿಸಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಪ್ಪ. வார்த்தையை அனுப்பி எங்களை சுகமாக்குங்கப்பா. ನನ್ನ ಮಾತು
ನಿಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನು ಕಳಿಸಿ உங்க ಸುಖಪಡಿಸಪ್ಪ. வார்த்தையினாலே எங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் ನಿಮ್ಮ ஆண்டவரே. ವಾಕ್ಯದಿಂದ ನಮಗೆ ಜಯ ಉಂಟಾಗಲಿ ದೇವರೇ. கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇದೆ. கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವವಿದೆ. கர்த்தருடைய வார்த்தையிலே அபிஷேகம் உண்டு. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಭಿಷೇಕವಿದೆ. அவர் பேச ஆரம்பிக்கும்போது ಆತನು ಮಾತನಾಡಲು வானமும் ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ பூமியும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது. ಆಕಾಶವ ಭೂಮಿಯು ಆತನ ಮಾತಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಡುತ್ತದೆ. அவருடைய வார்த்தை ಆತನ ಮಾತು அதிகாரம் உள்ளதா இருக்கிறது. ಅಧಿಕಾರವುಳ್ಳದಾಗಿದೆ. இந்த வார்த்தையினாலே எங்களை நிரப்புங்கப்பா. ನಿನ್ನ ವಾಕ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸು ಅಪ್ಪ. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ನಾವು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತೇವೆ. உம்முடைய வார்த்தைகளை ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳನ್ನು எங்களோடு பேசுங்க. ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು. எங்களோடு பேசுங்க. ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು. கேட்கிற ஒவ்வொரு செவிகளுக்குள்ளே ಕೇಳುವಂತ ಒಂದೊಂದು ಕಿವಿಗಳ ಒಳಗೆ இன்றைக்கு கர்த்தாவே ಇವತ್ತು ದಿನವೇ உம்முடைய விடுதலை புறப்படட்டும். ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ. ஒரு ஜெயம் புறப்படட்டும். ಒಂದು ಜಯ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருடைய நாமத்தினாலே ದೇವರ ನಾಮದಿಂದ பேசுகிற அடியேனையும் ಮಾತನಾಡುವಂತ ದಾಸನು மொழிபெயர்க்கிற மகனையும் ಭಾಷಾಂತರ ಮಾಡುವಂತ ಮಗನನ್ನು கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்வீராக. ದೇವರು ನೀನು ಮುಚ್ಚುಮರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವೆ. கர்த்தருடைய நாமம் ஒன்றே பெருக வேண்டும். ದೇವರ ನಾವು ಒಂದೇ ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡಬೇಕು. நாங்கள் இந்த இடத்துல சிறுக வேண்டும் அப்பா. ನಾವು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು எல்லா ತಗ್ಗಿಸಲ್ಪಡಬೇಕು. மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ನಿನಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಜೀವಳ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே பாடுவோம். ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஓ ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டது கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டது கிறிஸ்தேசுவின் நாமமே. பாடுவோம். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஓ ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஹalleluya. சரி. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் ரோமருக்கு ಬರೆದ ನಿರುಪ 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ರೋಮರ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 37ನೇ ವಾಕ್ಯ. இவை எல்லாவற்றிலையும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ನಾವು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ನಾವು ಜಯಗಳುರಾಗಿರುತ್ತೇವೆ. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ನಾವು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಜಯಗಳುರಾಗಿರುತ್ತೇವೆ. ஒரு சபையிலே ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ஒரு உபவாசம் நடக்கிறது என்றால் ಒಂದು ಉಪವಾಸವು ನಡೀತಾ ಇದೆ ಅಂದರೆ நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஒரு சபையிலே ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ஒரு உபவாசம் நடக்கிறது என்றால் ಒಂದು ಉಪವಾಸವು ನಡೀತಾ ಇದೆ ಅಂದರೆ ஜெபம் நடக்கிறது என்றால் ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೀತಾ ಇದೆ ಅಂದರೆ வெறும் ஜெயத்துக்காக அல்ல, ಬರೀ ಅದು ಜಯಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, முற்றிலும் ஜெயம் பெறுவதற்காக. ಅದು
ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ಜಯ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ. ஒரு ஆமென் சொல்லாமா? ಆಮೆನ್. ஹalleluya. ಆಮೆನ್. நாம் வெறும் ஜெயம் பெறுவதற்காக அழைக்கப்படல. ನಾವು ಬರೀ ಜಯ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. இந்த உபவாசம் நியமிக்கப்பட்டிருப்பது வெறும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு போவதற்காக ಈ அல்ல. ಉಪವಾಸವು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದು ಬರೀ ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. விசுவாசிகள் முற்றிலும் ஜெயம் பெற வேண்டும். ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ಜಯ ಹೊಂದಬೇಕು. ஒரு ஆமென் சொல்லாமா? ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஜெயம் பெறுவது என்பது ಜಯ ಹೊಂದುವುದು ಎನ್ನುವುದು உலக மனிதர்களால கூட முடியும். ಲೋಕ ಮನುಷ್ಯರಿಂದ ಸಹ ಆಗುತ್ತದೆ. இன்றைக்கு பார்க்கிறோம், ಇವತ್ತು ನೋಡುತ್ತೇವೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ அநேகர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ಅನೇಕರು ಜಯ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கனா, ಒಂದು ನಾವು ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಂತ ತಗೊಂಡ್ರೆ விளையாட்டுல ಆ ಆಟದಲ್ಲಿ அநேகர் ஜெயம் பெற்றிருக்கிறார்கள். ಅನೇಕರು ಜಯ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஒரு வியாபாரம் எடுத்துக்கொண்டால் ವ್ಯಾಪಾರವನ್ನು ಎತ್ತುಕೊಂಡ್ರೆ அநேகர் ஜெயம் பெற்றிருக்கிறார்கள். ಅನೇಕರು ಜಯ ಹೊಂದುತ್ತಾರೆ. இப்படி வகை வகையாய் அநேக உலக மனிதர்கள் ஜெயம் ಈ பெற்றிருக்கிறார்கள். ರೀತಿ ಅನೇಕ ಲೋಕದ ಜನರು ಜಯ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே, ಆದರೆ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಮಾತ್ರವೇ அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ತಿಳಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உலக மனிதர்கள் எடுத்துக்கொண்ட ஜெயத்தை போல உன்னுடைய ஜெயம் இராது. ಲೋಕದ ಜನರು ಹೊಂದುವಂತ ಜಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಜಯವು ಇರುವುದಿಲ್ಲ. உன்னுடைய ஜெயமோ ನಮ್ಮ ಜಯವೋ உலக மனிதர்கள் இடத்திலிருந்து வித்தியாசப்பட போகிறது. ಈ ಲೋಕದ ಜನರಿಂದ ಅದು ವ್ಯತ್ಯಾಸಲ್ಪಡುವುದಾಗಿರುತ್ತದೆ. உலக மனிதர்களோ ಲೋಕದ ಜನರು ஒரு காரியம், ரெண்டு காரியம், மூன்று காரியம் என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஜெயம் எடுக்கிறார்கள். ಅವರು 1 2 3 ಎಂದು ಎನಿಸರಷ್ಟು ಅವರು ಜಯ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஆனா கிறிஸ்தவர்களோ, ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು, ரட்சிக்கப்பட்டவர்களோ, அழைக்கப்பட்டவர்களோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோ, சபையில உறுதியாய் நிலைக்கப்பட்டவர்களோ, ಸಭೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲವರಿಗೂ உபவாசத்திலே தரித்து ஜெபித்து தேவ சமூகத்திலே அவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிற நமக்கோ ಬಿದ್ದಿರುವಂತ ನಮಗೆ பவுல் சொல்லுகிறார், ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள், ನಮಗೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ಜಯ முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள். ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ಜಯ நம்ம சாதாரண ஜெயத்துக்காக அழைக்கப்படல. ನಾವು ಸಾಧಾರಣವಾದ ಜಯಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. ஆமென் சொல்லுங்களேன். ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. சாதாரண ஜெயத்தை பெறும்படிக்கு அழைக்கல. ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ಜಯಕ್ಕೆ ನಾವು ಕರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ எல்லா சவால்களை, ಎಲ್ಲಾ ಸವಾಲುಗಳನ್ನು, இந்த உலகத்துல இருக்கிற, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ, இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிற சத்ருவின் எல்லா தந்திரங்களை, ಈ ಲೋಕದ ಅಧಿಪತಿಯಾಗಿರುವಂತ ಶತ್ರುವಿನ ಎಲ್ಲಾ ತಂತ್ರಗಳನ್ನು, எல்லா அந்தகார வல்லமைகளை, ಎಲ್ಲ ಅಂತಗಾರ எல்லா மந்திர கிரியைகளை, ಎಲ್ಲ ಮಂತ್ರ எல்லா ಕ್ರಿಯೆಗಳನ್ನು, பிசாசின் சதிகளை ಎಲ್ಲ ಸೈತಾನ ಸದಿಗಳನ್ನು ஜெயம் எடுக்கும்படிக்கு ಜಯ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ, முற்றிலும் ஜெயம் பெற்றுக் கொண்டவர்களாய் ಪೂರ್ಣವಾಗಿ ಜಯ இந்த ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ உபவாச ஜெபத்துல கர்த்தர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. கிறிஸ்தவ ஓட்டத்துல ಈ ಕ್ರೈಸ್ತನ ಓಟದಲ್ಲಿ நம்மளுடைய ஓட்டம் எதில முடிய வேண்டும் ನಮ್ಮ என்றால் ಓಟವು ಯಾವುದರಲ್ಲಿ ಮುಗಿಯಬೇಕೆಂದರೆ முற்றும் ஜெயம் பெற்றவர்கள். ನಾವು ಎಲ್ಲಾದರಲ್ಲೂ ಜಯ ಹೊಂದಿರುವರಾಗಿ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அநேக விசுவாசிகள் ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು உங்களுடைய வாழ்க்கையிலே ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ நீங்கள் ஜெயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ನೀವು ಜಯವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಓಡುವರಾಗಿರಬೇಕು. ஜெயத்தை நோக்கி ஓடுகிறவர்கள் ನೀವು ಜಯವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಓಡುವವರು நிச்சயமாக ஜெயம் பெற முடியும். ನಿಜವಾಗ್ಲೂ ಜಯ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அநேக கிறிஸ்தவர்கள் ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ஏன் இன்றைக்கு தோல்விகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால், ಯಾಕೆ ಅವರು ಸೋಲನ್ನು ಅವರು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆಂದರೆ சூழ்நிலைகள், ಕಾರಣಗಳು, உலகங்கள், ಪರಿಸ್ಥಿತಿಗಳು, ಲೋಕಗಳು, பாவங்கள், ಪಾಪಗಳು அவர்களால் ஜெயிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகிறது. ಅವರಿಗೆ ಗೆಲ್ಲಕ್ಕೆ ಅದು ಪರಿಸ್ಥಿತಿ ಆಗದೇ ಇರುತ್ತದೆ. தேவ சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ, ஆனாலும் விழுந்து போகிறார்கள். ಆದರೂ ಬಿದ್ದೋಗುತ್ತಾರೆ. அவர்களால் நிற்க முடியல, ಅವರಿಂದ ನಿಲ್ಲೋಕಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. அவர்களுக்கு பலன் இல்லாமல் போகிறது, ಅವರಿಗೆ ಬಲವಿಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. அவர்களுக்கு விசுவாசத்தில் குறைவு ஏற்படுகிறது, ಅವರಿಗೆ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಕೊರತೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அவர்கள் சரியான பாதையில் நடக்காமல் போகிறார்கள், ಅವರು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯೋದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்கள், ಸತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ அவர்கள் ಹೋಗುತ್ತಾರೆ. பின்வாங்கி ಅವರು போகிறார்கள். ಹಿಂಜಾರಿ
ಜಾರಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அவர்களுடைய சூழ்நிலைகள் பார்க்கும்போது ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನೋಡುವಾಗ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, ಕ್ರೈಸ್ತ ಜೀವನ ಅವರು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ರು ಸಹ, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கூட, ಅವರು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಇದ್ರು ಸಹ, அவர்கள் சபைக்கு வந்து போகிறவர்களா இருந்தாலும் கூட, ಅವರು ಸಭೆಗೆ ಬಂದು ಹೋಗುವವರಾಗಿದ್ರು ಸಹ அவர்களால ஜெயம் பெற முடியவில்லை. ಅವರಿಂದ ಜಯ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. அவர்களால ஜெயத்தின் வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை. ಅವರಿಂದ ಜಯದ ಒಂದು ಅನುಭವವನ್ನು ಅವರಿಗೆ ಅನುಭವಿಸಕ್ಕಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா இந்த உபவாச ஜெபம் ಆದ್ರೆ ಈ ಉಪವಾಸ எத்தனை ಪ್ರಾರ್ಥನೆಯು பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸ யா வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை எல்லாம் ಜೀವನದಲ್ಲಿರುವ என் ಸೋಲುಗಳೆಲ್ಲ தேவன் ನನ್ನ அவர் ದೇವರು ஜெயமாய் மாற்ற ನನಗೆ ಜಯವಾಗಿ அவருடைய ಮಾರ್ಪಡಿಸಲು கிருபை ಆತನ ಕೃಪೆ எங்களுக்கு போதுமானதா ನಮಗೆ இருக்கிறது. ಸಾಕಾಗಿರುತ್ತದೆ ಎಂದು நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை ಎಲ್ಲ ಕೈಗಳು மகிமைப்படுத்தலாம். ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. சபையில 3 வகையான விசுவாசிகள் இருக்கிறார்கள். ಸಭೆಯಲ್ಲಿ 3 ರೀತಿಯಾದ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಇದ್ದಾರೆ. ஒருத்தர் யாருன்னா, ಒಬ್ಬರು ಯಾರಂದ್ರೆ அவர்கள் ஜெயம் கொள்ளாதவர்கள். ಅವರು ಜಯವನ್ನು ಹೊಂದದೇ ಇರುವರು. இரண்டாவது வகையான ஜனம், ಎರಡನೇ ರೀತಿಯಾದ ಜನರು அவர்கள் போராடி ஜெயம் பெற்றவர்கள். ಅವರು ಹೋರಾಡಿ ಜಯವನ್ನು ಹೊಂದಿರೋರು. மூன்றாவது வகை, ಮೂರನೇ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ, அவர்கள் முற்றும் ஜெயம் பெற்றவர்கள். ಅವರು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ಜಯ ಹೊಂದಿರೋರು. ஒரு ஆமென் சொல்லலாமா? ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. 3 வகையான விசுவாசிகள். ಆ 3 ರೀತಿಯಾದ ವಿಶ್ವಾಸಿಗಳು அவர்கள் போராடி ஜெயம் பெறவில்லை. ಅವರು ಹೋರಾಡಿ ಜಯ ಹೊಂದಲಿಲ್ಲ. இது முதல் வகை. ಇದು ಒಂದನೇ ಕಾರ್ಯ. இரண்டாவது, ಎರಡನೇ ಕಾರ್ಯ, இவர்கள் போராடி ஜெயம் பெற்றார்கள். ಇವರು ಹೋರಾಡಿ ಜಯ ಹೊಂದಿರೋರು. மூன்றாவது வகை, ಮೂರನೇ ಕಾರ್ಯ, இவர்கள் போராடி முற்றும் ஜெயம் ಇವರು பெற்றார்கள். ಹೋರಾಡಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಜಯ ಹೊಂದಿರೋರು. ஹல்லேலூயா, ಹalleluya, ஹல்லேலூயா, ಹalleluya. இது எல்லா சபைகளிலே விசுவாசிகளுடைய நிலைமைகளா ಇದು இருக்கிறது. ಎಲ್ಲ ಸಭೆಗಳಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಾಗಿರುತ್ತದೆ. நான் சொன்ன முதல் கேட்டகரி வந்து எல்லா சபையில 70% இருப்பாங்க. ನಾನು ಹೇಳಿದಂತ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಬಂದು ಎಲ್ಲಾ ಸಭೆಯಲ್ಲಿ 70% ಇರುತ್ತಾರೆ. அவங்க போராடுவாங்க, ஆனா ஜெயம் பெற முடியாது. ಅವರು ಹೋರಾಡ್ತಾರೆ, ಅದೇ ಜಯ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹalleluya. இரண்டாவது வகையான ஜனங்கள் 20% இருப்பாங்க. ಎರಡನೇ ರೀತಿಯಾದ ಜನರು 20% ಇರುತ್ತಾರೆ. அவங்க போராடி சில ஜெயத்தை பெற்றிருப்பார்கள். ಅವರು ಹೋರಾಡಿ ಕೆಲವು ಜಯವನ್ನು ಹೊಂದಿರುತ್ತಾರೆ. இன்னும் 10% இருப்பார்கள். ಇನ್ನೂ ಒಂದು 10% ಜನ ಇದ್ದಾರೆ. அவர்கள் போராடி 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 முற்றும் ஜெயத்தை பெற்றுக் ಅವರು கொண்டிருப்பார்கள். ಹೋರಾಡಿ 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 ಪೂರ್ಣವಾಗಿ ಜಯ ಹೊಂದಿರುವಾಗಿರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹalleluya, ஹல்லேலூயா. ಹalleluya. இப்போ நம்ம சபையில ಈಗ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ இந்த 3 வகையான ஜனங்களும் இருப்பார்கள். ಈ 3 ರೀತಿಯಾದ ಜನರು ಇರುತ್ತಾರೆ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ಒಂದು ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. இந்த 3 வகையில ಈ 3 ರೀತಿಯಾದ ஏதோ ஒரு வகை தான் உன்னுடைய வகையா இருக்கும். ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವು ನಿಮ್ಮ ಜೀವನವಾಗಿರುತ್ತದೆ. இந்த 3ல தான் உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது. ಈ 3ರಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. இதுல அதிகபட்சம் எதுனாக்கா 70% of people ಇದರಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ನೋಡಿದ 70% ಜನರು they fight ಅವರು ಹೋರಾಡುತ್ತಾರೆ, but they cannot conquer. ಆದ್ರೆ ಅವರು ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. ஜெயம் எடுக்க முடியல. ಅವರಿಂದ ಜಯ ಹೊಂದಲಾಗುವುದಿಲ್ಲ. அவங்க போராடுறாங்க. ಅವರು ಹೋರಾಡುತ್ತಾರೆ. அநேகர் சொல்லுவாங்க, ಅನೇಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த மனுஷன் கூட போராட முடியல பாஸ்டர். ಈ ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ಹೋರಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, என் பிள்ளையோடு போராட முடியல. ನನ್ನ ಮಗನೊಂದಿಗೆ ಹೋರಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, என் மனைவியோடு போராட முடியல. ನನ್ನ ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ ಹೋರಾಡಕ್ என் ಆಗ್ತಾ வேலை ಇಲ್ಲ, ஸ்தலத்துல என்னால போராட ನನ್ನ முடியல. ಕೆಲಸದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋರಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. என்னால போராட முடியாததினாலே ನನ್ನಿಂದ ಹೋರಾಡಕ್ಕೆ ಆಗದೇ ಇರೋದ್ರಿಂದ நான் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ನಾನು ಸೋಲನ್ನು ನಾನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அப்படி தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ಆ ರೀತಿ ಸೋಲನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವರು சபைக்கு வெளியே இருக்கணும். ಸಭೆಗೆ ಹೊರಗಡೆ ಇರಬೇಕು. எனக்கு தோல்வி அல்ல, எனக்கு சொந்தம். ನನಗೆ ನನ್ನ ಸೋಲು ನನಗೆ ಸ್ವಂತವಲ್ಲ, தோல்வி எனக்கு சொந்தம் அல்ல, ಸೋಲು ನನಗೆ ಸ್ವಂತವಲ್ಲ, எனக்கு சொந்தமானது ஜெயம் ನನಗೆ மாத்திரம்தான். ಸ್ವಂತವಾದ ನನ್ನ ಜಯವು ஏன்னா நான் ಮಾತ್ರವೇ. ஆராதிக்கிற ஆண்டவர் ಯಾಕೆ ನಾನು ಆರಾಧಿಸುವ அவர் ದೇವರು ஜெயத்தின் ஆண்டவராய் ಅವರು இருக்கிறார். ಜಯದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. ஜெயம் எடுக்க எத்தனை பேர் விசுவாசத்தோடு ಜಯ ಹೊಂದಲು ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸದಿಂದ தேவ சமூகத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஜெபத்துல தரித்திருக்கிறீங்க. ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು நான் ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. ஜெயம் எடுக்க வேண்டும், ನಾನು ಜಯ ಹೊಂದಬೇಕು, நான் ஜெயம் எடுக்க ನಾನು வேண்டும். ಜಯ ಹೊಂದಬೇಕು. இவ்வளவு நாள் போராடினேன், ಇಷ್ಟು ದಿನ ಹೋರಾಡಿದೆ, ஆனா என்னால ஜெயம் எடுக்க ಆದ್ರೆ முடியல. ನನ್ನಿಂದ ಜಯ ಹೊಂದಲು ಆಗಲಿಲ್ಲ. நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணேன், ನಾನು ಇಷ್ಟು ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ஆனா ಮಾಡಿದೆ, என்னால ஜெயம் எடுக்க ಆದ್ರೆ முடியல. ನನ್ನಿಂದ ಜಯ ಪಡೆಯಲು ಆಗಲಿಲ್ಲ. உபவாச ஜெபம் என்றாலே ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದರೆ சபை ஜெயம் எடுக்கும். ಸಭೆ ಜಯ ಹೊಂದುತ್ತೆ.
ஹalleluya Hallelujah. உபவாசம் ஜெபம் என்றாலே ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದರೆ பிசாசின் ராஜ்யத்துக்கு ஒரு நடுக்கம் ஏற்படும். ಸೈತಾನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಒಂದು ನಡುಕ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அவனுடைய சதிகளுக்கு ஒரு நடுக்கம் ஏற்படும். ಆತನ ಸದಿಗಳಿಗೆ ಒಂದು ನಡುಕ ಉಂಟಾಗುತ್ತದೆ. எந்த விசுவாசியையும் ಯಾವ ವಿಶ್ವಾಸಿಯನ್ನು பிசாசு நெருங்க முடியாத அளவுக்கு ಸೈತಾನ ಆತನ ಬಲಿ ಬರುವುದಕ್ಕೆ இந்த உபவாசம் இடம் கொடுக்காது. ಈ ಉಪವಾಸವು ಸ್ಥಳ ಕೊಡುವುದಿಲ್ಲ. எத்தனை பேர் விசுவாசி? ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸಿಸ್ತೀರಿ? ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நான் வார்த்தையை முடிக்கிறேன். ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. போராடி ஜெயம் எடுக்கல, ಹೋರಾಡಿ ಜಯ ಹೊಂದಲಿಲ್ಲ. இந்த மூன்று வகையான ஜனங்களையும் உங்களுக்கு காட்ட வேண்டும். ಈ ಮೂರು ರೀತಿಯಾದ ಜನರು ನಿಮಗೆ ತೋರಿಸಬೇಕು. சில பகுதிகளெல்லாம் நமக்கு ரொம்ப பழக்கமான பகுதிகள் தான். ಕೆಲವು ಭಾಗಗಳೆಲ್ಲ ನಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಗೊತ್ತಿರುವ ಭಾಗವಾಗಿದೆ. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தி ಆದ್ರೆ ದೇವರು ನಿಮಗೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಉತ್ಸಾಹ ಪಡಿಸಿ அவங்களுக்கு வந்த ஜெயங்களோ தோல்விகளோ ಅವರಿಗೆ ಬಂದಿರುವಂತ ಜಯವೋ ಸೋಲೋ அதை நீ பார்க்காத. ಅದನ್ನು ನೀ ನೋಡಬೇಡ. இன்றைக்கு ಇವತ್ತು புதிதாய் ಹೊಸದಾಗಿ ஒரு ஜெயத்தை ಒಂದು ಜಯವನ್ನು கர்த்தர் ದೇವರು உன்னுடைய பெயரில் ನಮ್ಮ ಹೆಸರಲ್ಲಿ பரலோகத்திலிருந்து ಆ அவர் ಪರಲೋಕದಿಂದ எழுத போகிறார். ಆತನು ಬರೆಯಲಿದ್ದಾನೆ. அவர் எழுத போகிறார். ಆತನು ಇಳಿಯೋದಕ್ಕೆ அவர் ಹೋಗಿದ್ದಾನೆ. எழுத போகிறார். ಆತನು ಇಳಿಯುತ್ತಾನೆ. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஜெயம் எனக்கு சொந்தமாய் இருக்கிறது. ಜಯವು ನನಗೆ ಸ್ವಂತವಾಗಿದೆ. விசுவாசம் உள்ளவர்கள் ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರು உங்கள் கரங்களை மேலே எடுத்து ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತಿ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ದೇವರ முடியுமா? ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya. முதலாவது கூட்டம் ಮೊದಲನೇ ಕೂಟ, போராடி ಮೊದಲನೇ ಗುಂಪು ಹೋರಾಡಿ அவர்கள் தோல்வியை பெற்றவர்கள். ಅವರು ಸೋಲನ್ನು ಹೊಂದಿರವರು. அவர்கள் ஜெயம் எடுக்கவில்லை. ಅವರು ಜಯವನ್ನು ಹೊಂದಲಿಲ್ಲ. யோசுவா ಯೋಶುವ 7வது அதிகாரத்தில் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 2 5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 2ರಿಂದ 5ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ಓದೋಣ. யோசுவா 7வது அதிகாரம் ಯೋಶುವ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 2 3 4 5 4 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் முறிந்து ஓடினார்கள். ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya. முதல் கூட்டம் எப்படி இருக்கிறது என்றால், ಮೊದಲಿನ ಆ ಗುಂಪು ಹೇಗಿದೆ ಅಂದರೆ, இவர்கள் ஒரு யுத்தத்துக்காக போகிறார்கள். ಇವರು ಒಂದು ಯುದ್ಧಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ಒಂದು ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡಬೇಕೆಂದು ಅವರು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஒரு பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். ಒಂದು ಪಟ್ಟಣವನ್ನು ಅವರು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಅವರು ತೀರ್ಮಾನಿಸುತ್ತಾರೆ. ಆದರೆ என்ன நடக்கிறது ಏನ್ என்றால், ನಡೀತಾ ಇದೆ ಅಂದರೆ, அந்த பட்டணத்தினார் ಆ ಪಟ್ಟಣದಿಂದ இவர்கள் முறியடிக்கப்படுகிறார்கள். ಅವರು ಬಿದ್ದೋಗುವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಒಂದು ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. இவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? ಇವರು ಎಂತ ವಿಧವಾದವರು? இஸ்ரவேல் ஜனங்கள் ಇಸ್ರೇಲ್ ಜನರು கர்த்தருடைய ஜனங்களா இருக்கிறார்கள். ಇವರು ದೇವರ ಜನರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய உடன்படிக்கையிலே இருக்கிறவர்கள். ಆ ದೇವರ ಒಂದು ಆಜ್ಞೆಗಳಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದಾರೆ. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவர்கள். ದೇವರ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಅವರು ಹೊಂದಿರುವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய சத்தத்தை நேரடியாய் கேட்டவர்கள். ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಅವರು ನೇರಾಗಿ ತಿಳಿದವರು. இந்த இஸ்ரவேல் வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் கர்த்தரால் நடத்தப்பட்டவர்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಅರಣ್ಯದಲ್ಲಿ 40 ದಿನಗಳು ಅವರು ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿರೋರು. ಅನೇಕ ಅದ್ಭುತங்களையும் ಅடையாளங்களையும் ಕಣ್ಣಾல ಕಂಡவர்கள். ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು ಅತಿಶಯಗಳು ಕಣ್ಣಿಂದ ಕಾಣಿರೋರು. சில நேரத்துல ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಇತನೆಯೋ பார்த்த பிறகு ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ನೋಡಿದ ಮೇಲೆ எல்லா ஜெயமும் நமக்கு கிடைத்து விடும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ಜಯವು ನಮಗೆ ಸಿಕ್ಬಿಡುತ್ತದೆ ಎಂದು ಅವರು ಯೋಚಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ஒரு சிறு பட்டணம், ಒಂದು ಚಿಕ್ಕ ಪಟ್ಟಣ, ஒரு
சிறு விஷயம் ಒಂದು ಚಿಕ್ಕ ವಿಷಯ அவர்களால ஜெயம் எடுக்க முடியவில்லை. ಅವರಿಂದ ಜಯ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. சூழ்நிலை ரொம்ப பரிதாபமா இருக்கிறது. ಪರಿಸ್ಥಿತಿಯು ತುಂಬಾ ಒಂದು ಪರಿತಾಪವಾಗಿದೆ. அநேக பெரிய பெரிய காரியங்கள் மேல பெரிய பெரிய ராஜாக்கள் மேல ஜெயம் எடுத்தவர்கள் ಅನೇಕ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅರಸರುಗಳ ಮೇಲೆ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ಜಯ ಹೊಂದಿರೋರಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கு ஒரு சிறு பட்டணத்தின் மேல ஜெயம் எடுக்க முடியவில்லை. ಇವಾಗ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪಟ್ಟಣದ ಮೇಲೆ ಜಯ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுக்கு இப்படியாக சொல்லலாம், ಇದಕ್ಕೆ ಈ ರೀತಿ ನಾವು ಹೇಳಬಹುದು, அவங்களுக்குள்ள இருந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ், ಅವರಲ್ಲಿದ್ದಂತ ಓವರ್ ಕಾನ್ಫಿಡೆಂಟ್, அவங்க நினைச்சாங்க ಅವರು ಅನ್ಕೊಂಡ್ರು இது சிறு கூட்டம் தான், ಇದು ಚಿಕ್ಕ ಕೂಟವು, இது ஒரு சின்ன விஷயம் ಇದು தான், ಚಿಕ್ಕ ವಿಷಯ, இதுல ஜெயம் பெறுவது ஒரு பெரிய காரியம் அல்ல, ಇದರಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದುವುದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವೇನಲ್ಲ அப்படின்னு யோசிச்சு ಎಂದು ಯೋಚಿಸಿ பல தடவை விசுவாசிகள் தோற்று போகிறார்கள். ಅನೇಕ ಬಾರಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸೋತೋಗುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது பெரிய விஷயம் இல்ல, ಇದು ದೊಡ್ಡ ವಿಷಯವೇನಲ್ಲ, ஒரு சின்ன பொய் தானே, ಇದೊಂದು ಚಿಕ್ಕ ಸುಳ್ಳು ತಾನೆ, இது ஒரு பெரிய விஷயமா? ಇದೇನ್ ದೊಡ್ಡ ವಿಷಯನಾ? பாஸ்டர் அத பலிபீடத்துல இருந்து பிரசங்கம் பண்றாரே, ಆ ಪಾಸ್ಟ್ರು ಆ ಬಲಿಪೀಠದಿಂದ ಪ್ರಸಂಗ ಬೇರೆ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்ல, ಇದೆಲ್ಲ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವೇ ಅಲ್ಲ. இப்பேற்பட்ட சின்ன சின்ன காரியங்கள் ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳು உன்னுடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு நேராய் கொண்டு போகிறது. ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಸೋಲಿಗೆ ನೇರಾಗಿ ಅದು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಾಗಿದೆ. விசுவாசிகளுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்க கூடாது. ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇರಬಾರದು. நாங்க பார்க்காததா, ನಾವು ನೋಡದೇ ಇರೋದ எத்தனை பிரச்சனையை பார்த்திருக்கிறோம், ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆ ನೋಡಿದ್ದೇವೆ, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஜுஜுபி மேட்டர், ಇದೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ, ಒಂದು ಸಾಧಾರಣದ ವಿಷಯ அப்படின்னு நினைச்சு போகிற காரியத்துல ಆ ರೀತಿ ಅಂದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ இந்த ஆய் பட்டணத்தினாரை ಈ ಆಯಿ ಪಟ್ಟಣದವರನ್ನು இவர்கள் முறியடிக்க முடியல. ಇವರು ಅವರನ್ನು ಕೆಳಗೆ ತಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. சாதாரணமா எண்ணப்படுகிற காரியத்துல ಸಾಧಾರಣವಾಗಿ ಎನ್ನಿಸಲ್ಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ விசுவாசிகள் விழுந்து போகிறார்கள். ವಿಶ್ವಾಸಿಗಳು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾರೆ. விசுவாசிகள் ஏன் விழுந்து போகிறார்கள் என்றால், ವಿಶ್ವಾಸಿಗಳು ಯಾಕೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾರೆ ಅಂದರೆ, இது என்னால முடியும் என்று அவங்களுடைய சொந்த பலத்தை நம்பி இருப்பார்கள். ಇದು ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿ ಅವರ ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ಅವರು ನಂಬಿರುತ್ತಾರೆ. அவர்களுடைய திறமையை நம்புவாங்க, ಅವರ ಒಂದು ಅವರಲ್ಲಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಂಬುತ್ತಾರೆ, அவர்களுடைய வேலையை நம்புவார்கள், ಅವರ ಕೆಲಸವನ್ನು ನಂಬುತ್ತಾರೆ, அவருடைய பண பலத்தை நம்புவார்கள், ಅವರ ಹಣದ ಬಲವನ್ನು ನಂಬುತ್ತಾರೆ, அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை நம்புவாங்க, ಅವರ ಬಳಿ ಇರುವಂತ ಸ್ನೇಹಿತರ ಇನ್ಫ್ಲುಯೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ ನಂಬುತ್ತಾರೆ. இது எல்லாம் நம்பி நம்பி ಇದರೆಲ್ಲ ನಂಬಿ ನಂಬಿ சாதாரணமான விஷயங்களில் கூட அவர்கள் தோல்விகளை கண்டிருப்பார்கள். ಸಾಧಾರಣದ ವಿಷಯಗಳು ಸಹ ಅವರು ಸೋಲನ್ನು ಕಂಡಿರುತ್ತಾರೆ. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீ எல்லாம் முற்றும் ஜெயம் எடுக்கிறவனா இருக்கணும்னா ನೀನು ಎಲ್ಲಾ ಪೂರ್ಣವಾಗಿ ಜಯ ಹೊಂದುವನಾಗಿರಬೇಕೆಂದರೆ என்னால முடியாதவைகளை, ನನ್ನಿಂದ ಆಗದೇ ಇರುವುದನ್ನು, என்னால ஆகாதவைகளை ನನ್ನಿಂದ ಆಗದೇ ಇರುವುದನ್ನು என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಕ್ರೈಸ್ತ அவரால் எல்லாம் ஆகும் என்று ಅವರಿಂದ ಎಲ್ಲವೂ நீ ಆಗುತ್ತದೆ எப்போ ಎಂದು அவரை ಹೇಳಿ சார்ந்து கொள்ளுகிறாயோ ಯಾವಾಗ ಅವ್ರ ಮೇಲೆ ಒರಗಿಕೊಳ್ಳುತ್ತೀಯೋ அப்போதே முற்றும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். ಆಗ ಪೂರ್ಣವಾಗಿ ಜಯ ಹೊಂದಲು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಯತ್ತಪಡಿಸುತ್ತಾರೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, உன் பலத்தை நம்பாத. ನಿನ್ನ ಬಲವನ್ನು ನಂಬಬೇಡ. எல்லாம் என்ன பார்த்து சொல்லாதீங்க, ನನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ಬೇಡಿ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, நான் என் பலத்தை நம்ப மாட்டேன். ನಾನು ನನ್ನ ಬಲವನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, உன் பணத்தை நம்பாத. ನಿನ್ನ ಹಣವನ್ನು ನಂಬಬೇಡ. சரி, ரொம்ப பேர் சரியா சொல்லல. ಅನೇಕರು ಸರಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. அப்ப நீங்க எதையோ நம்பி உட்கார்ந்து இருக்கிறீங்க, ನೀವು ಏನೋ ನಂಬ್ಕೊಂಡು ಕೂತಿದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ, அதனாலதான் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ಅದಕ್ಕೆ ನೀವು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க உங்களை நம்பினா ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿದರೆ கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை குறைந்து போகும். ದೇವರ ಮೇಲೆ ಇರೋ ನಂಬಿಕೆ ಅದು ಕಡಿಮೆ ಆಗ್ಬಿಡುತ್ತದೆ. நீங்க உங்களை நம்புறீங்களா, கர்த்தரை நம்புறீங்களா? ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬುತ್ತೀರಾ, ದೇವರನ್ನು ನಂಬುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களை நீங்களே நம்பிக்கொண்டிருந்தா ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ನಂಬಿಕೊಂಡಿದ್ದರೆ சத்தியமா உபவாச ஜெபம் தேவையில்லை. ನಿಜವಾಗ್ಲೂ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. நீங்க இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. ನೀವು ಇಲ್ಲಿ ಬರ್ಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நீங்க ஏன் தெரியுமா இங்க வந்திருக்கீங்க? ನೀವು ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ? உங்க பலத்தை நம்பல, ನೀವು ನಿಮ್ಮ ಬಲವನ್ನು ನಂಬಲಿಲ್ಲ, உங்க திராணியை நம்பல, ನಿಮ್ಮ ಒಂದು ಬುದ್ಧಿಯನ್ನು ನಂಬಿಲ್ಲ, உங்களுடைய பணத்தை நம்பல, ನಿಮ್ಮ ಹಣವನ್ನು ನಂಬಿಲ್ಲ. எல்லா சக்திகளுக்கும் மேலாய் ಎಲ್ಲ ಶಕ್ತಿಗಳಿಗಿಂತ தேவனுடைய ಮೇಲಾಗಿ பலத்தை நம்பி ದೇವರ வந்திருக்கிறீங்க. ಬಲವನ್ನು ನಂಬಿ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ. எங்களால முடியாதவைகளை ನಮ್ಮಿಂದ ಆಗದೇ என் ಇರುವುದನ್ನು தேவனால் முடியும் என்று ನನ್ನ ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ இந்த ಎಂದು பகல் ಹೇಳಿ நேரத்துல
ಈ ಬೆಳಗಿನ தேவ ಸಮಯದಲ್ಲಿ ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮನು உங்களுக்குள்ளே அவர் பேசிக் ನಿಮ್ಮ கொண்டிருக்கிறார். ಒಳಗೆ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சிறு காரியத்தை ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯವನ್ನು நாம் ஜெயம் எடுக்க முடியவில்லை ನಾವು என்றால் ಜಯ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ ಅಂದರೆ நமக்குள்ள இருக்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் காரணம். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಹೆಚ್ಚಾದ ನಂಬಿಕೆಯೇ ಕಾರಣ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில குடும்பத்துல பாருங்க, ಕೆಲವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ புருஷனை நம்பவே மாட்டாங்க, ಗಂಡನ ಯಜಮಾನರು ನಂಬುವುದೇ ಇಲ್ಲ, மனைவியை நம்பவே மாட்டாங்க, ಹೆಂಡತಿ ನಂಬುವುದೇ ಇಲ್ಲ, பிள்ளைகளை நம்பவே மாட்டாங்க. ಮಕ್ಕಳನ್ನು ನಂಬುವುದೇ ಇಲ್ಲ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றது இவங்களுக்கு நல்லா ಅವರ தெரியும். ಅವರಲ್ಲಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅವರ ಕೆಪಾಸಿಟಿ ಏನಂತ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು. ஆனா இவங்க சொல்லுவாங்க, ಆದರೂ ಹೇಳುತ್ತಾರೆ, நாங்க ஜெபம் பண்ணா ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ கர்த்தர் அதை மாற்றுவார். ದೇವರು ಅದನ್ನು நாங்க ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஜெபிக்கும் போது ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ கர்த்தர் அதில் அற்புதங்களை செய்வார். ದೇವರು ಅದರಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು நாங்க ಮಾಡುತ್ತಾರೆ. ஜெபம் பண்ணும்போது ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ கர்த்தருடைய விடுதலை எங்களுடைய கண்கள் பார்க்கும் ದೇವರ ಬಿಡುಗಡೆ ನಮ್ಮ ಕಣ್ಗಳು என்ற ನೋಡುತ್ತದೆ நம்பிக்கையோடு ಎನ್ನುವ ನಂಬಿಕೆ சில ಒಂದಿಗೆ குடும்பங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳು ಇಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. அப்படியாகவே நடங்க. ಆ ರೀತಿ ನಡೆಯಿರಿ. முற்றும் ஜெயம் பெறக்கூடிய பாதையில நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்க. ಪೂರ್ಣ ಜಯ ಹೊಂದುವ ಪಾದದಲ್ಲಿ ನೀವು ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. உங்களுடைய தோல்விகளுக்கு காரணம், ನಿಮ್ಮ ಸೋಲುಗಳಿಗೆ ಕಾರಣ இது ரொம்ப சிறுசு அப்படின்னு ಇದು ತುಂಬಾ ಚಿಕ್ಕದೆಂದು ಹೇಳಿ நீ அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ನೀವು ಅದನ್ನು ತುಂಬಾ ಕೇವಲವಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳಬಾರದು. இந்த சின்ன பாவம் தானே, ಈ ಚಿಕ್ಕ ಪಾಪ ತಾನೆ, ஒரு சின்ன பாவம் தான். ಒಂದು ಚಿಕ್ಕ ಪಾಪ. இந்த பாவத்தை ಈ ಪಾಪವನ್ನು என்னால ரொம்ப ஈஸியா ஜெயிக்க முடியும். ನನ್ನಿಂದ ಸುಲಭವಾಗಿ ನಾನು ಗೆಲ್ಲಲು ಸಾಧ್ಯ. ஒரு பொய்யை நம்மளால ஜெயிக்க முடியும். ಒಂದು ಸುಳ್ಳನ್ನು ಸಹ ನಮಗೆ ಗೆಲ್ಲಿಂದ ஒரு ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. பொய்யை சொல்றதை நம்மளால தவிர்க்க முடியாது. ಒಂದು ಚಿಕ್ಕ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದರ ಅದರಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. விசுவாசிகளுடைய வாயில ரொம்ப சுலபமா இந்த பாவத்துக்குரிய காரியங்கள் விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க. ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಾಯಲ್ಲಿ ಪಾಪಕುರಿವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸುಲಭವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ரொம்ப ஈஸியா பேசிடுவாங்க. ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿ குறை ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. பேசுகிற நாவுகள், ಕೊರತೆ ಮಾತನಾಡುವಂತ ಬಾಯಿಗಳು, அவர்களை குறித்து இவர்களை குறித்து குற்றம் சொல்லுகிற நாவுகள், ಅವರ ಕುರಿತು ಇವರ ಕುರಿತು ತಪ್ಪನ್ನು ಹೇಳುವಂತ ಬಾಯಿಗಳು, மாமியாரை பத்தி மருமகளை பத்தி அங்க இங்க போட்டு கொடுக்கிற நாவுகள், ಆ ಸೊಸೆ ಬಗ್ಗೆ ಅತ್ತೆ ಬಗ್ಗೆ ಹಾಕಿ ಕೊಡುವಂತ ಬಾಯಿಗಳು. இந்த மாதிரி காரியங்கள் தான் உங்களுடைய குடும்பத்துல இன்னும் ஜெயத்தை உங்களால பார்க்க முடியல. ಇಂಥ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳೇ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀವು ಜಯ ನೋಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த உபவாச ஜெபத்தின் துவக்கத்துல ಈ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರಿ? ஆண்டவரே என்னை முழு பரிசுத்தமாக்குங்க. ದೇವರನ್ನ ಪೂರ್ಣವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿರಿ ಎಂದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று ஜெபம் பண்ணியிருந்தா ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿ ಎಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அடுத்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தின் நேராய் கொண்டு போக போகிறார். ನಂತರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಜಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ ದೇವರು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. எந்த காரியத்துல உங்களால ஜெயம் எடுக்க முடியாமல் இருந்ததோ, ಯಾವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಜಯ ಹೊಂದದೆ ಸಾಧ್ಯವಾಗಿದೆಯೋ, ஒரு குறை சொல்ற விஷயத்துல ஜெயம் எடுக்க முடியல. ಒಂದು ಕೊರತೆ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಜಯ ಹೊಂದಲು கேட்டா ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. சொல்லுவாங்க பிறவி குணம். ಕೇಳಿದ್ರೆ ಹೇಳ್ತಾರೆ ಹುಟ್ಟು ಗುಣ ಅಂತ. நான் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இருந்தேன். ನಾನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ಹಾಗೆ ಇದೆ. நீ சின்ன வயசுல இருந்து அப்படியே இருக்கிறதுக்கு, ನೀನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ಹಾಗೆ ಇರೋದಕ್ಕೆ ரட்சிப்பு எதுக்கு? ರಕ್ಷಣೆ ಯಾಕೆ? சபை எதுக்கு? ಸಭೆ ಯಾಕೆ? உபதேசங்கள் எதுக்கு? ಉಪದೇಶವು ಯಾಕೆ? நீ அப்படியே பரலோகம் போயிட்டு ನೀವು இருக்க. ಹಾಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ. பரலோகம் போறோம் அப்படின்றப்போ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ ಅಂದರೆ நானா இருந்தா பரலோகம் போக முடியாது. ನಾನಾಗಿದ್ರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ நான் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே இருக்க ನಾನು வேண்டும். ಕ್ರೈಸ್ತನಾಗೆ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತಾ ஒரு ಇರಬೇಕು. ஆமென் சொல்லாமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. 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 நீயா இருந்தா பரலோகம் போகவே முடியாது. ನೀವಾಗಿದ್ರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ நீ ಹೋಗಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. கிறிஸ்துவின் சாயலாய் மாற வேண்டும். ನೀವು ಕ್ರೈಸ್ತನ ಒಂದು ಸ್ವರೂಪವಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. அப்படி மாற்றப்பட்டுதான் ಆ ರೀತಿ ಮಾರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟು இயேசு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. சின்ன சின்ன காரியத்துல விழுந்து போகாதீங்க விசுவாசிகளே. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗಬೇಡಿ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ. நீங்க காட்டுகிற உற்சாகம், ನೀವು ತೋರಿಸುವಂತ ಉತ್ಸಾಹ, அது தேவ பயத்துக்கு நேராய் உங்களை கொண்டு போக வேண்டும். ಅದು ದೇವರ ಭಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. பக்தி விருத்திக்காக நேராய் உங்களை கொண்டு போக வேண்டும். ಭಕ್ತಿಯ ಅಭಿವೃದ್ಧಿಗಾಗಿ ಅದು ನೇರಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು நீங்கள் ಹೋಗಬೇಕು. கர்த்தரை நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ನೀವು ದೇವರನ್ನು ನೀವು ಹತ್ತಿರ ಹೋಗುತ್ತಾ ಇರಬೇಕು. ஆவியானவருடைய உறவுல நீங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ನೀವು ಇರುತ್ತಾ ಇರಬೇಕು. வசனத்துக்கு ஒப்பாய் நீங்கள் நடக்க வேண்டும். ನೀವು ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೀವು ಒಪ್ಪಾಗಿ ನಡೆಯಬೇಕು. உலகத்தை பார்க்காதீங்க. ಲೋಕವನ್ನು ನೋಡಬೇಡಿ. உலகத்துல அநேக பாவங்கள்
எழும்பிக் கொண்டிருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಪಾಪಗಳು ಅದು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. பக்கம் திரும்பினாலும் பாவங்கள் தான். ಯಾವ ಕಡೆ ತಿರುಗಿದ್ರು ಪಾಪವೇ. எல்லா பக்கம் அநியாயங்கள் தான். ಎಲ್ಲ ಕಡೆ ಅನ್ಯಾಯವೇ. எல்லா பக்கமும் துர்மார்க்கம் தான். ಎಲ್ಲ ಕಡೆ ದುರ್ಮಾರ್ಗವೇ. எல்லா இடத்திலும் குறைகள் உண்டு. ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲೂ ಕೊರತೆಗಳು ಉಂಟು. ஆனால் சபைக்குள்ளே மாத்திரம்தான். ಆದ್ರೆ ಸಭೆಗಳಿಗೆ ಮಾತ್ರವೇ. ಸಭೆಯಲ್ಲಿ கர்த்தருடைய சத்தம் வரும்போது ದೇವರ ಶಬ್ದವು உங்களை ಬರುವಾಗ பரிசுத்தப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುವುದಾಗಿದೆ. சபைக்கு வருகிற நோக்கம் என்ன தெரியுமா? ಸಭೆಗೆ ಬರುವ ಒಂದು ಗುರಿ ಏನು ಗೊತ್ತಾ? நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ನಾನು ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ನನ್ನನ್ನು ನಾನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த உபவாசம் முடியும் போது ಈ ಉಪವಾಸ ಮುಗಿಯುವಾಗ எல்லாரும் தீர்மானிங்க. ಎಲ್ಲರೂ ತೀರ್ಮಾನಗೊಳ್ಳಿರಿ. இனி நான் குறை பேசுறவனா இருக்க கூடாது. ಇನಿಮೇಲೆ ನಾನು ಕೊರತೆ ಮಾತ್ರನಾಗಿರಬಾರದು. போய் பேசுறவனா இருக்க கூடாது. ಇನಿಮೇಲೆ ನಾನು ಸುಳ್ಳು ಮಾತಾಡೋನಾಗಿರಬಾರದು. பாவத்துக்கு நான் ஒத்து போக மாட்டேன். ಇನಿಮೇಲೆ ನಾನು ಪಾಪಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪಾಗಿರುವುದಿಲ್ಲ. அநியாயமான வார்த்தைகள் என் வாயில வராது. ಯಾವ ಅನ್ಯಾಯವಾದ ಮಾತು ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ எந்த ಬರುವುದಿಲ್ಲ. வேண்டாத வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். ಯಾವ ಬೇಡದಿರೋ ಮಾತು ನಾನು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. இப்படி நான் செய்வதினாலேதான் ಈ ರೀತಿ ನಾನು ಮಾಡುವುದರಿಂದ என்றைக்கோ ஜெயம் பெற்றிருக்க வேண்டும். ನಾನು ಯಾವತ್ತೋ ಜಯ ಹೊಂದಿರಬೇಕು. ஆனால் ஜெயம் பெறாதபடிக்கு ಆದ್ರೆ ಜಯವನ್ನು ಹೊಂದದಂತೆ இன்றைக்கு நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ಇವತ್ತು ನಾನು ತತ್ತಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துல கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கணும். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಿಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡಬೇಕು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸಿಸ್ತ್ರಿ? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சில பேருடைய ஜெபங்கள் ಕೆಲವರ ಪ್ರಾರ್ಥನೆ இந்த சபைக்கு மேல கூட போகாது, கூரைக்கு மேல கூட ಈ போகாது. ಸಭೆ ಗೋಡೆಗೆ ಮೇಲೆ ಸಹ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஏன் தெரியுங்களா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகளை இன்னும் சரி பண்ணல. ಅವರಲ್ಲಿರುವಂತ ಕೊರತೆಗಳನ್ನು ಅವರು ಇನ್ನೂ ಸರಿಪಡಿಸಲಿಲ್ಲ. ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா ஹல்லேலೂயா. உங்க தோல்விக்கு காரணம் என்ன ನಿಮ್ಮ தெரியுமா? ಸೋಲಿಗೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? இது சின்ன விஷயம்தான் ಒಂದು ಚಿಕ್ಕ ವಿಷಯವೇ அப்படின்னு என்றீங்க பாருங்க, ಆ ರೀತಿ ಅನ್ಕೊಂತಿರಲ್ಲ, அதுதான் உங்க தோல்விக்கு காரணம். ಅದೇ ನಿಮ್ಮ ಸೋಲಿಗೆ ಕಾರಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு கிறிஸ்தவன் ಒಂದು ಕ್ರೈಸ್ತನು ஒரு சின்ன காரியத்தை ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯವನ್ನು நீ அனுசரித்து விட்டால் ನೀನು ಅನುಸರಿಸಿ ಬಿಟ್ಟರೆ உனக்கு பின்னால வரக்கூடிய பெரிய ஜெயத்தை நீ எழுந்து கொண்டிருக்கிறாய். ನಿನ್ನ ಹಿಂದೆ ಬರುವಂತ ದೊಡ್ಡ ಜಯವನ್ನು ನೀನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದೆಯಾ? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சில வாலிபர்கள் செல்போனை ஜெயிக்க முடியல. ಕೆಲವು ಯವನಸ್ಥರು ಸೆಲ್ ಫೋನ್ ಅನ್ನು ಗೆಲ್ಲಕ್ಕಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. சில வாலிப பிள்ளைகள் ஆபாசமான காரியங்களை ஜெயிக்க முடியல. ಆ ಕೆಲವು ಯವನಸ್ಥರು ಆ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಡಕ್ಕಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. வீட்ல இருக்கிற சில சகோதரிமார்கள் டிவி சீரியலை ஜெயிக்க முடியல. ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ಸಹೋದರಿಗಳು ಮನೆ ಸೀರಿಯಲ್ ಅನ್ನು ಬಿಡಕ್ಕಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. அதெல்லாம் ஜெயிக்க முடியல. ಅದೆಲ್ಲ ಜಯಿಸಕ್ಕಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. வீட்ல வந்து பொலம்பின உட்கார்ந்து இருப்பாங்க. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾ ಕೂತಿರ್ತಾರೆ. அது சரியாவலே, அது எப்போ மாறும், இது எப்போ மாறும், ಇದು ಸರಿಯಾಗ್ಲಿಲ್ಲ, ಅದು ಸರಿಯಾಗ್ಲಿಲ್ಲ, ಅದು ಯಾವಾಗ ಮಾರುತ್ತದೆ, ಇದು ಯಾವಾಗ ಮಾರುತ್ತದೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு சொல்லி ஒரு தேவதாசன் இருந்தார். ಜಾರ್ಜ್ ಮುಲ್ಲರ್ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ದೇವದಾಸರಿದ್ದಾರೆ. அந்த தேவதாசன் தன்னுடைய வாழ்க்கையிலே ಆ ದೇವದಾಸನ ಆತನ ಜೀವನದಲ್ಲಿ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஜெபம் பண்ணுவாராம். ಒಂದೊಂದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಕ್ಕೂ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರಂತೆ. ஒரு கிளாஸ் பால் வேணுமா, அதுக்கு ஜெபம் பண்ணுவாராம். ಒಂದು ಗ್ಲಾಸ್ ಹಾಲು ಬೇಕಾ, ಅದಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா, அதுக்கு ஜெபம் பண்ணுவாராம். ಒಂದು ಬೆಳಗ್ಗೆ ನಾಷ್ಟ ಬೇಕಾ, ಅದಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. எல்லாம் போகும்போது ஜெபம், வரும்போது ஜெபம், இப்படிதான் இருக்கும். ಹೋಗುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ, ಬರುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ, ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಇರುತ್ತಾರೆ. அந்த தேவதாசனுடைய வாழ்க்கையிலே ಆ ದೇವದಾಸನ ಜೀವನದಲ್ಲಿ ஒரு சாட்சி இருக்கிறது. ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಇದೆ. அவருடைய ஜீவிதத்தில், அந்த ஜப ஜீவிதத்தில் ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಒಂದು ಜೀವನದಲ್ಲಿ கிட்டத்தட்ட 50,000 ஜபங்களை செய்தார். ಹತ್ರತ್ತ 80,000 ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. 50,000 ஜபங்களுக்கு 50,000 ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ஒரே ஒரு ஜபத்துக்கு கூட ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೂ ಸಹ பதில் கிடைக்காம இருந்ததே இல்லையா? ಅವರಿಗೆ ಉತ್ತರ ಸಿಗದೇ ಇರಲಿಲ್ವಂತೆ. ராமேன் சொல்லாம ಒಂದು ಆಮೇಲೆ ಹೇಳೋಣಲ್ಲ. அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இந்த நாட்கள்ல விசுவாசிகளுக்கு உண்டாகட்டும். ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಈ ದಿನದಲ್ಲಿರುವ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಉಂಟಾಗಲಿ. யோசிச்சு பாருங்க, 50,000 prayers. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, 50,000 ಪ್ರಾರ್ಥನೆಗಳು. அத்தனை ஜபத்துக்கும் கர்த்தர் பதிலை கொடுத்தார். ಅಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೂ ದೇವರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. அத்தனை ஜபத்துக்கும் கர்த்தர் பதிலை கொடுத்தார். ಅಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೂ ದೇವರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அது ஓகே தான். ಅದು ಸರಿ. நம்மளுடைய ஜபத்துக்கும் ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார், இல்லன்னு சொல்லல. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೂ
ಪ್ರಾರ್ಥನೆಗೂ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ. ಸರಿ, நம்ம அநேக சாட்சிகள் நமக்கு இருக்கிறது. ನಮಗೆ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು எத்தனை ಇದೆ. விஷயத்தில் ஆண்டவர் நமக்கு பதிலை கொடுத்திருக்கிறார். ಎಷ್ಟೋ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. விஷயம் என்னன்னா, ವಿಷಯವೇನೆಂದರೆ அவர் ஜெபம் பண்ணி ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ within 24 hours எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிச்சாம். ಹತ್ರ 24 ಗಂಟೆ ಅಷ್ಟರಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಉತ್ತರವನ್ನು ಸಿಗುತ್ತದಂತೆ. ராமீன் சொல்லுங்களேன். எத்தனை மணி நேரம்? ಎಷ್ಟು ನಿಮಿಷ, ಎಷ್ಟು ಗಂಟೆ ಸಮಯ? எத்தனை மணி நேரம்? எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை மணி நேரம்? ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. within 24 hours 24 ಗಂಟೆ ಒಳಗಡೆ ಅಷ್ಟರಲ್ಲಿ, 24 மணி நேரத்துக்குள்ள 24ನೇ ಗಂಟೆ ಒಳಗಡೆ ಅಷ್ಟರಲ್ಲಿ 30,000 ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைச்சிருச்சு. 30,000 ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ತಕ್ಷಣವೇ ಉತ್ತರ ಸಿಕ್ತಂತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இன்னும் 20,000 ஜெபத்துக்கு எப்ப கிடைச்சதுன்னா, ಇನ್ನು 20,000 ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಯಾವಾಗ ಸಿಕ್ತಂದ್ರೆ எப்ப கிடைச்சிருக்கும்? ಯಾವಾಗ ಸಿಕ್ಕಿರುತ್ತದೆ? 30,000 ஜெபத்துக்கு 24 மணி நேரம், 30,000 ಪ್ರಾರ್ಥನೆಗೆ 24 ಗಂಟೆ, மீதி 20,000க்கு ಮಿಕ್ಕಿದ 20,000ಕ್ಕೆ கொஞ்சம் சொல்லுங்களேன், பேசுங்களேன். ಹೇಳಿ ನೋಡೋಣ. எத்தனை மணி நேரத்துல ஜெபம் கிடைச்சிருக்கும்? ಎಷ್ಟು ಗಂಟೆ பதில். ಸಮಯದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿರುವುದು? அட சொல்லுங்களேன். ಹೇಳಿ ನೋಡೋಣ. சபை ரொம்ப அமைதியா இருக்குது. ಸಭೆ ತುಂಬಾ ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿದೆ. 12 மணி நேரமா? அதுல பாதி, 24ல பாதி பண்ணிட்டாங்க அவங்க. 24ರಲ್ಲಿ ಅರ್ಧ ಮಾಡ್ಬಿಟ್ರು. எத்தனை மணி நேரத்துல கிடைச்சிருக்கும்? ಎಷ್ಟು ಗಂಟೆ ಸಮಯದಲ್ಲಿ ಸಿಕ್ತು? அம்மா சொன்னாங்க பாருங்க, 20,000 ஜெபத்திற்கு 20,000 ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ அவர் ஜெபத்தை துவங்கி ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರಾರಂಭಿಸಿ ஜெபம் முடிச்சு ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಸಿ ஆமென் என்று சொன்னதுமே, ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ, எப்படியா? ಹೇಗೆ? ஆமென் என்று சொன்னதுமே ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ 20,000 ஜெபத்துக்கு அப்பேற்பட்ட பதில்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 20,000 ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ದೇವರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்படி இருந்தா ಆ ರೀತಿ ಇದ್ದರೆ இந்த நாட்களிலே ಈ ದಿನಗಳಲ್ಲಿ விசுவாசிகள் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ கர்த்தர் ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ உடனே பதிலை கொடுக்க மாட்டாரா? ದೇವರು ತಕ್ಷಣವೇ ಉತ್ತರವನ್ನು அவர் ಕೊಡೋದಿಲ್ವಾ? பதிலை கொடுக்கிறவர். ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವವರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ಮಾಂಸವಾದ ಎಲ್ಲರಿಗೂ ಆತನು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஜெபத்தை நீங்கள் செய்யும்போது ಪ್ರಾರ್ಥನೆ ನೀವು ಮಾಡುವಾಗ மேக் ஷூர், ನೀವು ಅದರಲ್ಲಿ ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துங்க. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಕಾರಣ ದೃಢವಾಗಿರಿ. நான் என்னை நம்பவில்லை, ನಾನು ನನ್ನನ್ನು நான் ನಂಬಲಿಲ್ಲ, கர்த்தரை நம்புகிறேன். ನಾನು ದೇವರನ್ನು நான் ನಂಬುತ್ತೇನೆ. கர்த்தரை நம்புகிறேன். ನಾನು ದೇವರನ್ನು இந்த ஒரு ನಂಬುತ್ತೇನೆ. சிறு காரியம் தானே, ಈ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯವು ತಾನೇ, பரவாயில்ல விடு, ஜெபம் வேண்டாம் ಪರವಾಗಿಲ್ಲ ಬಿಡು, ಪ್ರಾರ್ಥನೆ ಬೇಡ அப்படின்னு யோசிக்காதீங்க. ಆ ರೀತಿ ಯೋಚಿಸಬೇಡಿ. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ಈ ಇಸ್ರೇಲ್ ಜನರು, இந்த ஆயி பட்டணத்தார் ಈ ಆಯ್ ಪಟ್ಟಣದವರು சிறு கூட்டம் தான், ಒಂದು ಚಿಕ್ಕ ஒரு ಕೂಟವಷ್ಟೇ, பெரிய விஷயமே இல்ல ಅದು ದೊಡ್ಡ ವಿಷಯವೇ ಅಲ್ಲ அப்படின்னு யோசிச்சதினாலே ಎಂದು ಯೋಚಿಸಿದ್ರಿಂದಲೇ கர்த்தர் அடித்து விட்டார். ದೇವರು ಹೊಡೆದರು, தோல்வியை கொடுத்து விட்டார். ಸೋಲನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர்கள் போராடினார்கள், ಇವರು ಹೋರಾಡಿದರು, யுத்தம் பண்ணினார்கள், ಯುದ್ಧ ಮಾಡಿದರು, ஆனா ஜெயம் எடுக்க ಆದರೆ முடியவில்லை. ಜಯ ಹೊಂದಲು ஜெயம் ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. எடுக்க முடியவில்லை. ಅವರು ಜಯ ಹೊಂದಲು இத்தனை மாதிரி ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. காரியங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ಇಂಥ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ಎಷ್ಟು ಜನರ ஓ, நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ಅಯ್ಯೋ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ எங்களால ಪ್ರಾರ್ಥನೆ ஜெயம் ಮಾಡಿ எடுக்க முடியவில்லை ನನ್ನಿಂದ ಜಯ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ அப்படின்னு சொல்லுகிற விசுவாசிகளே, ಎಂದು ಹೇಳುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ಇವತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ஆவியானவர் உங்க ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இருதயத்தில் பேசுகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. உன்னை தோல்வியை அனுபவிக்க கொண்டு வரவில்லை. ನಿಮ್ಮನ್ನು ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸಲು ದೇವರು இன்றைக்கு வரைக்கும் கண்ட எல்லா தோல்விகளையும் ಇಷ್ಟರವರೆಗೆ ನೀವು ಕಂಡಂತ ಎಲ್ಲ ಸೋಲುಗಳನ್ನು இனி கர்த்தர் ஜெயமாய் மாற்ற வல்லவராய் இருக்க ದೇವರು போகிறார். ಜಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறும். ನನ್ನ ಸೋಲೆಲ್ಲ ಜಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. டாக்டர் கிட்ட போனோம், ಡಾಕ್ಟರ್ ಬಳಿ ಹೋಗ್ತೇವೆ, இது ஆகாது என்று சொல்லிட்டார். ಇದು ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆனா இன்னைக்கு சொல்றோம், ಆದ್ರೆ ಇವತ್ತು ಹೇಳುತ್ತೇವೆ, தேவ பிரசன்னத்துல இருந்து சொல்றோம், ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇವೆ. எந்த டாக்டர் முடியாதுன்னு சொன்னானோ, ಯಾವ ಡಾಕ್ಟರ್ ಆಗಲ್ಲ ಅಂದರೋ கர்த்தர் முடியாதுன்னு சொல்லல. ದೇವರು ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. கர்த்தர் முடியாதுன்னு சொல்லல. ದೇವರು ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾ உங்களை ಇಲ್ಲ. நோக்கி ஜெயம் இதோ வருகிறது. ನಿಮ್ಮ ನೋಡಿ ಜಯವು ಇದೋ ಬರುತ್ತಾ ಇದೆ. குடும்பத்துக்கு நேரா ஜெயத்தை கர்த்தர் கொண்டு ನಿಮ್ಮ வருகிறார். ಕುಟುಂಬಕ್ಕೆ ನೇರಾಗಿ ದೇವರು ಜಯವನ್ನು ತರುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு சிறு காரியம்தான் ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯವಸ್ತು ஒரு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தி இருக்கும். ಒಂದು ದೊಡ್ಡ ಸೋಲು ನಿಮಗೆ ஆனா ತಂದಿರುತ್ತದೆ. இந்த உபவாசம் ಆದ್ರೆ
ರಾತ್ರಿ ಉಪವಾಸವೋ உங்களுக்கு ஜெயத்துக்கு நேராய் நடத்தப்படும்படிக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಜಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ, போராடி ஜெயம் பெற்றவர்கள். ಹೋರಾಡಿ ಜಯ ಹೊಂದಿರುವರು. எரேமியா 17வது அதிகாரம் ಯೆರೆಮೀಯ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 5 மற்றும் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 5 ಮತ್ತು 7ನೇ ವಾಕ್ಯನ ಓದೋಣ. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலೂಯಾ. இரண்டாவது வகை, ಎರಡನೇ ಕಾರ್ಯ, இவரு போராடுகிறார்கள், போராடுತಾರೆ, யுத்தம் செய்தார்கள், ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ, யுத்தம் செய்து ಯುದ್ಧ ಮಾಡಿ இவர்கள் தோல்வி அனுபவிக்கவில்லை, ಇವರು ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸಲಿಲ್ಲ, இவர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். ಇವರು ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡರು. ஒரு ஆமென் சொல்லுங்களா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவர்கள் போராடினார்கள், ಇವರು ಹೋರಾಡಿದರು, அடுத்து ஜெயம் பெற்றார்கள். ನಂತರ ಜಯ ಹೊಂದಿದರು. அதுக்கு காரணம் என்னன்னா, ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? இவர்கள் கர்த்தரையே தம் நம்பிக்கையாய் கொண்டார்கள். ಇವರು ದೇವರನ್ನೇ ತನ್ನ ನಂಬಿಕೆಯಾಗಿ ಅವರಿದ್ದರು. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலೂಯಾ. யாரை நம்பிக்கை கொண்டார்கள்? ಯಾರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರು? கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டார்கள். ಅವರು ದೇವರನ್ನೇ ನಂಬಿಕೆಯಾಗಿಟ್ಟಿದ್ದರು. அப்போ ಆಗ தங்களை இவங்க நம்பிந்து ஜீரோ. ಅವರನ್ನು ಅವರು ನಂಬಿದ್ದು ಝೀರೋ. எப்படி? ಹೇಗೆ? அவங்க நம்பிந்து பூஜ்ஜியம், ஒன்றுமில்ல. ಅವರನ್ನು ಅವರು ನಂಬಿದ್ದು ಏನೂ ಇಲ್ಲ, ஒன்றுமே இல்ல, ಏನೂ ಇಲ್ಲ. அவங்களுடைய முழு நம்பிக்கை ಅವರ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ கர்த்தர் மேல், ದೇವರ ಮೇಲೆ, கர்த்தர் மேல், ಕರ್ತನ ಮೇಲೆ, கர்த்தர் மேல், ದೇವರ ಮೇಲೆ. என்னை உண்டாக்கினவர், ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ என்னை ಮಾಡಿದವರು, படைத்தவர், ನನ್ನನ್ನು என்னை தாயின் கருவிலே பெயர் சொல்லி அழைத்தவர், ನನ್ನನ್ನು ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಹೆಸರಿಡಿದು ಕರೆದವರು, பாவத்தில் இருந்த என்னை மீட்டெடுத்தவர், ಪಾಪದಲ್ಲಿರುವಂತ ನನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದವರು, சாபத்தில் இருந்த என்னை மீட்டெடுத்தவர், ಶಾಪದಿಂದ ನನ್ನನ್ನು ಮೇಲೆತ್ತಿರೋರು, அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தவர், ದಾಸತ್ವದಿಂದ ನನ್ನನ್ನು ಮೇಲೆತ್ತಿದ ದೇವರು, அவர் என்னை கைவிட மாட்டார், ನನ್ನನ್ನು ಆತನು ಕೈ அவர் ಬಿಡುವುದಿಲ್ಲ, என்னை நித்தமும் நடத்துவார், ಆತನನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ, அவரையே நான் சார்ந்து கொள்வேன் ಅವರ என்று ಮೇಲೆ ನಾನು ಒರಗಿ ಇರುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ தங்கள் மேல நம்பிக்கை வைக்காமல் ಅವರ ಮೇಲೆ ಅವರು ನಂಬಿಕೆ ಇಡದಂತೆ கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டவர்கள், ಅವರು ದೇವರನ್ನೇ ನಂಬಿಕೆಯಾಗಿ ಕೊಂಡವರು, அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். ಅವರು ಜಯ ಹೊಂದಿದರು. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது வகையான ஜனங்கள் ಎರಡನೇ ರೀತಿಯಾದ ಜನರು கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டவர்கள், ಅವರು ದೇವರನ್ನೇ ನಂಬಿಕೆಯಾಗಿ ಇಟ್ಟಿದರು, கர்த்தரையே தம் நம்பிக்கையாய் கொண்டவர்கள், ದೇವರನ್ನೇ ಅವರು ನಂಬಿಕೆಯಾಗಿ ಇಟ್ಟಿದರು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ஆண்டவருக்கு மிகவும் 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 அவசியம், ದೇವರಿಗೆ ತುಂಬಾ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ, மிக அவசியம். ಅದು ತುಂಬಾ ಅವಶ್ಯಕತೆ ಆಗಿದೆ. உங்கள் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை விட ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಗಿಂತಲೂ உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை உண்டாகும். ನಿಮಗೆ ಇವತ್ತು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಉಂಟಾಗಲಿ. ஜெயத்தை நீங்க பெற முடியாது, ಜಯವನ್ನು ನೀವು ಹೊಂದಲು ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஜெயம் கொடுக்கிறவர் உங்களோடு இருந்தார், ಆದ್ರೆ ಜಯ ಕೊಡುವವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದರೆ நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். ನಿಜವಾಗ್ಲೂ ನಿಮ್ಮ ಜೀವನವು ಜಯವಾಗಿ எத்தனை பேர் ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಿ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. தாவீதுடைய வாழ்க்கையில் அதை பார்க்கிறோம். ದಾವೀದನ ಜೀವನದಲ್ಲಿ ಅದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. 1 சாமுவேல் 1 ಸಾಮುವೇಲ್ 17:34 இருந்து 37 வசனம் வரைக்கும் 17ನೇ ಅಧ್ಯಾಯ 34ರಿಂದ 37ನೇ இந்த ವಾಕ್ಯ ತನಕ பகுதியில பல 100 பிரசங்கத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. ಈ ಭಾಗದಿಂದ ಒಂದು 100 ಪ್ರಸಂಗವನ್ನು ನೀವು ಕೇಳುತ್ತೀರಿ. சோ அதிகமா இதை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ಅಧಿಕವಾಗಿ ಇದರ ಕುರಿತು ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அநேகர் சொல்லுவாங்க, ಅನೇಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, தாவீதுக்கு ஜெயம் எப்படி வந்தது? ದಾವೀದನಿಗೆ ಜಯವು ಹೇಗೆ ಬಂತು? தாவீதுக்கு ஜெயம் வந்ததுக்கு காரணம், ದಾವೀದನಿಗೆ ಜಯ ಬಂದಂತ ಕಾರಣ யாரை நம்பினா? ಯಾರು ನಂಬಿದ? யாரை நம்பி இருந்தா? ಯಾರು ನಂಬಿದ್ದ? கர்த்தரை நம்பி இருந்தா. ಆತನು ದೇವರನ್ನೇ ನಂಬಿದ್ದ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருந்தபடியே ದೇವರು ನಂಬಿದ್ರಿಂದ
கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ದೇವರು ದಾವಿದನಿಗೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟರು. உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கணும்னா ನಿಮಗೆ ಜಯವನ್ನು ದೇವರು ಕೊಡಬೇಕೆಂದರೆ ஒரு கோலியாத்தை உங்க முன்னால கர்த்தர் வைப்பார். ಒಂದು ಗೋಲಿಯಾತನನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ದೇವರು ಇಡುತ್ತಾರೆ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஹalleluya. ஹalleluya. ஒரு கோலியாத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக நிறுத்தும்போது ಒಂದು ಗೋಲಿಯಾತನನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ದೇವರು ನಿಲ್ಲಿಸುವಾಗ நீங்க போயிட்டு கோலியாத்து கூட ஃபைட் பண்ண கூடாது. ನೀವು ಹೋಗಿ ಗೋಲಿಯಾತನೊಂದಿಗೆ ಜಗಳಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ. கோலியாத்தை உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நிறுத்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ಗೋಲಿಯಾತನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಕರ್ತನು ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? உங்களை ஜெயத்தோடு வாழ வைக்கும்படிக்குதான். ನಿಮ್ಮನ್ನು ಜಯದಿಂದ ಬಾಳಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ. எப்படி ஜெயத்தோடு வாழ முடியும்னா ಹೇಗೆ ಜಯದೊಂದಿಗೆ ಬಾಳಲು ಸಾಧ್ಯವೆಂದರೆ நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்ல. ನೀವು ಹೋರಾಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நீங்கள் கோலியாத்தோடு யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. ನೀವು ಗೋಲಿಯಾತೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕಾಗಿರೋದಿಲ್ಲ. கோலியாத்தை முறியடிக்கிற ஒரு பலன் தாவீதுக்குள்ள இல்ல. ಗೋಲಿಯಾತನ್ನು ಮುರಿದಾಕುವಂತ ಬೆಲವು ದಾವಿದೊಳಗೆ ಇಲ್ಲ. அந்த தாவீதுக்குள்ள கோலியாத்தை முறியடிக்கிற பலன் எப்படி வந்ததுனா ಆ ದಾವಿದನೊಳಗೆ ಗೋಲಿಯಾತನ್ನು ಮುರಿದಾಕುವಂತ ಬೆಲವು ಹೇಗೆ ಬಂತು ಅಂದರೆ தேவன் தாவீதோடு இருந்தார். ದೇವರು ದಾವಿದನೊಂದಿಗೆ ಇದ್ದರು. தாவீதுக்கு தேவன் நம்பிக்கையா இருந்தார். ದಾವಿದನಿಗೆ ದೇವರು அவன் ನಂಬಿಕೆಯಾಗಿದ್ದರು. கர்த்தரே நம்பி இருந்தார். ಆತನು ದೇವರನ್ನೇ ನಂಬಿದ್ದ. கர்த்தரையே நம்பி இருந்தபடியினால் ಆತನು ದೇವರನ್ನೇ ನಂಬಿದ್ದರಿಂದ எவ்வளவு பெரிய கோலியாத்தனா வரட்டும், ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಗೋಲಿಯಾತು ಬಂದರು, எவ்வளவு பெரிய போராட்டம் வரட்டும், ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಹೋರಾಟ ಬಂದರು, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரட்டும், ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದರು, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் நம்மோடு இருக்கிறார். ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ஒரு ಇದ್ದಾರೆ. ஆமென் சொல்லாமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. உங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், ನಿಮ್ಮ ದುಃಖಗಳನ್ನು உங்க ಸಂತೋಷವಾಗಿ கவலைகளை ಮಾರ್ಪಡಿಸುವ ದೇವರು, அவர் களிப்பாய் மாற்றுகிறவர், ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳನ್ನು ಆತನು ಸಂತೋಷವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವ உங்களுடைய ದೇವರು, வேதனைகளை துக்கங்களை பாரங்களை நீக்கி போடுகிறவர், ನಿಮ್ಮ ವೇದನೆಗಳನ್ನು ದುಃಖಗಳನ್ನು ಭಾರಗಳನ್ನು ನೀಗಿಸುವಂತ அவர் ದೇವರು. உங்களோடு இருந்தார். ಆತ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. அவர் உங்களோடு இருந்தார். ಆತ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ இந்த ಇದ್ದಾರೆ. உலகத்துல எத்தனை பெரிய கோலியாத்கள் எழும்பினாலும், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಗೋಲಿಯಾತುಗಳು ಹೆದ್ದರು, உங்க குடும்பத்துல எத்தனை பெரிய கோலியாத்கள் எழும்பினாலும், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಗೋಲಿಯಾತುಗಳು ಹೆದ್ದರು, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா எத்தனை கோலியாத்கள் ನಿಮ್ಮ எழும்பினாலும், ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಗೋಲಿಯಾತುಗಳು ಹೆದ್ದರು, உங்க ஜெபத்துக்கு விரோதமாய், ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ உங்க ವಿರೋಧವಾಗಿ, உபவாசத்துக்கு ನಿಮ್ಮ விரோதமாய் ಉಪವಾಸಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ போராடுகிற போராட்டங்கள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும், ಹೋರಾಡುವಂತ ಹೋರಾಟವು ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದ್ದರು, கர்த்தர் ஒருவர் என்னோடு இருக்கிறார். ದೇವರು ಒಬ್ಬರನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. அவர் தம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் ಅವರು ನಂಬಿಕೆಯಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಮನುಷ್ಯನು பாக்கியவான். ಭಾಗ್ಯವಂತನು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. தாவீதுக்கு வந்த ஜெயம் ದಾವಿದನಿಗೆ ಬಂದಂತ ಜಯವು அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. ಅವರ ಜೀವನವೇ ಮಾರ್ಪಡಿಸಿತು. ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீதுக்கு உண்டான ஜெயம் ದಾವಿದನಿಗೆ ಉಂಟಾದಂತ அவருடைய ಜಯವು வாழ்க்கையை மாறிவிட்டது. ಅವನ ಜೀವನವೇ ಮಾರ್ಪಡಿಸಿತು. அப்ப உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற ಆಗ ನಮ್ಮ ಜೀವನ ಮಾರ್ಪಡಿಸಲು சில கோலியாத்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். ಕೆಲವು ಗೋಲಿಯಾತುಗಳನ್ನು ದೇವರು ಅನುಮೋದಿಸುತ್ತಾರೆ. உங்க வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ சில மனைவிமார்களுக்கு உங்க புருஷன் தான் கோலியாத்தா ಕೆಲವರು இருப்பார். ಹೆಂಡತಿಗರಿಗೆ ಯಜಮಾನ್ರೆ ಗೋಲಿಯಾತರಾಗಿರುತ್ತಾರೆ. சில கணவருக்கு சில மனைவி தான் கோலியாத்தா இருப்பாங்க. ಕೆಲವು ಯಜಮಾನ್ರಿಗೆ ಅವರ ಹೆಂಡತಿನೇ ಗೋಲಿಯಾತಾಗಿರುತ್ತಾರೆ. இந்த கோலியாத்தை கண்டு நீ பயப்படக்கூடாது. ಈ ಗೋಲಿಯಾತನ ನೋಡಿ ನೀವು ಭಯ ಪಡಬಾರದು. ஏன்னா இந்த கோலியாத்தை எதற்காக அனுமதிச்சிருக்கிறாருன்னா, ಈ ಗೋಲಿಯಾತನ ಯಾತಕ್ಕಾಗಿ ದೇವರು ಅಲ್ಲಿ நான் ಇಟ್ಟಿದ್ದಾರೆ முறிந்து விழும்படிக்கு அல்ல, ನಾವು ಬಿದ್ದೋಗುವುದಕ್ಕಾಗಿ நான் ಅಲ್ಲ, எழுப்பி நிற்கும்படிக்கு, ನಾವು ಎದ್ದು ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ, நான் ஜெயம் பெறும்படிக்கு ನಾವು தான். ಜಯ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில அதிகாரிகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு கோலியாத்தா நிறுத்தி இருப்பார். ಕೆಲವು ಅಧಿಕಾರಿಗಳನ್ನು ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಗೋಲಿಯಾತಿಯಾಗಿ உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை பாடா படுத்தி நிற்பாங்க. ನಿಮ್ಮ ಕೆಲಸದ ಸಮಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ನೀವು உங்க ಹಿಂಸಿಸುತ್ತಾರೆ. வீட்டு பக்கத்துல சில கோலியாத்கள் இருப்பார்கள். ಮನೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೆಲವು ಗೋಲಿಯಾತುಗಳು ಇರುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ உங்க ಹೇಳೋಣ. குடும்பத்துல சில கோலியாத்கள் எல்லாம் இருப்பாங்க. ಕುಟುಂಬದಲ್ಲೂ ಸಹ ಗೋಲಿಯಾತುಗಳು நீங்க போற ಇರುತ್ತಾರೆ. வர இடத்துல சில கோலியாத்கள் இருப்பார்கள். ಬಂದು ಹೋಗುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಗೋಲಿಯಾತುಗಳು உண்மையை ಇರುತ್ತಾರೆ. சொல்லணும்னா ನಿಜ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ சபையில சில கோலியாத்கள் இருப்பாங்க. ಸಭೆಗಳು ಕೆಲವು ಗೋಲಿಯಾತುಗಳು ಇರುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்களேன். ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவங்களெல்லாம் பார்த்து ಇವರೆಲ್ಲ ನೋಡಿ நீங்க விழும்படிக்கு அல்ல, ನೀವು ಬಿದ್ದೋಗುವುದಕ್ಕಾಗಿ நீங்கள் ಅಲ್ಲ, எழும்பி நிற்கும்படிக்கு ನೀವು ಎದ್ದು தான். ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ. சிலர் குதிரைகளை குறித்தோ, ಕೆಲವು ಕುದುರೆಗಳನ್ನು சிலர் ಕುರಿತು, ரதங்களை குறித்தோ ಕೆಲವು ರಥಗಳ ಕುರಿತು அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். ಅವರು ಮೇನ್ಮೆ ಪಾರಾಡಿಸುತ್ತಾರೆ. நாங்களோ ನಾವು யாரை குறித்து தெரியுமா? ಯಾರನ್ನ ಕುರಿತು எங்களோடு இருக்கிற கர்த்தரை குறித்து, ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ எங்களை ದೇವರನ್ನು நடத்துகிற ಕುರಿತು, கர்த்தரை குறித்து ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ದೇವರನ್ನು நாங்கள் மேன்மை ಕುರಿತು பாராட்டுகிறோம். ನಾವು ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇವೆ. அவர்களோ முறிந்து போனார்கள். ಅವರೋ ಮುರಿದು ಹೋಗುತ್ತಾರೆ.
அவர்கள் என்ன ஆனார்கள்? ಅವ್ರೇನಾದರು அவர்கள் என்ன ஆனார்கள்? ಅವ್ರೇನಾದರು முறிந்து போனார்கள். ಮುರಿದು ಹೋದರು. நாங்களோ ನಾವು யார் தெரியுமா? ಯಾರು ಗೊತ್ತಾ? கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டவர்கள், ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಕೊಂಡಿರೋರು, அவரையே சார்ந்து கொண்டவர்கள், ಅವರಲ್ಲಿ ಒರಗಿರೋರು, இரவும் பகலும் அவருடைய தியானத்தில் இருக்கிறவர்கள், ಹಗಲು ರಾತ್ರಿ ಅವರಲ್ಲಿ ಧ್ಯಾನವಾಗಿರೋರು, சபையிலே உண்மையாய் இருக்கிறவர்கள், ಸಭೆಯಲ್ಲಿ தேவ ನಿಜಸ್ಥರಾಗಿರೋರು, சபையிலே தேவ பிரசன்னத்தில் வந்து உட்காருகிறவர்கள், ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವವರು, அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்கள், ಅವರ ವೇದದಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾಗಿರುವವರು, அவருடைய உபதேசத்தை பின்பற்றி வருகிறவர்கள். ಉಪದೇಶವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಬರುವವರು. நாங்களோ ನಾವು முறிந்து போகவில்லை. ನಾವು ಮುರಿದು கர்த்தர் எங்களை ಹೋಗುವುದಿಲ್ಲ. எழும்பி நிற்க செய்தார். ದೇವರನ್ನು ಎದ್ದು ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ಮಾಡಿದರು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. உங்க திட்டங்கள் எல்லாம் பிசாசுக்கு தெரியும். ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳೆಲ್ಲ ಸೈತಾನಿಗೆ ಗೊತ್ತು. உங்க ஒவ்வொரு நடவடிக்கை பிசாசுக்கு தெரியும். ನಿಮ್ಮ ನಡತೆಗಳೆಲ್ಲ ಸೈತಾನಿಗೆ ಗೊತ್ತು. ஆனா அந்த பிசாசுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். ಆದ್ರೆ ಸೈತಾನಿಗೆ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಸಹ ಗೊತ್ತು. ஏன் இவங்க இன்னும் முறிந்து போகல? ಯಾಕೆ ಇವರು ಇನ್ನೂ ಮುರಿದು ಹೋಗಿಲ್ಲ? இவர்களோடு கூட சர்வ வல்லமை உள்ளவர் இருக்கிறார். ಇವರ ಒಂದಿಗೆ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ಇದ್ದಾರೆ. ஆமென் சொல்லாமா? ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. உங்களோடு கூட எல் ஷடாய் தேவன் இருக்கிறார். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಎಲ್ ಶಡಾಯ್ ಅನ್ನೋ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. அவர் உங்களோடு இருக்கும்போது, ಅವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವಾಗ நீங்கள் யுத்தம் செய்து ನೀವು ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡಿ நீங்கள் தோல்வியை அனுபவிக்க மாட்டீங்க. ನೀವು ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸುವುದಿಲ್ಲ. நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ನೀವು ಜಯ ಹೊಂದುತ್ತೀರಿ. நீங்கள் ஜெயம் ನೀವು பெறுவீர்கள். ಜಯ ಹೊಂದುತ್ತೀರಿ. ஐயோ முழுகி கொண்டிருக்கிறது ஐயா. ಅಯ್ಯೋ ನಾನು ಮುಳುಗೋಗುತ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಯ್ಯ. எல்லா காரியமும் முழுகி கொண்டிருக்கிறது. ಎಲ್ಲ ಕಾರ್ಯವು ಮುಳುಗೋಗುತ್ತಾ ಇದೆ. இன்னும் தோல்விதான் எங்களுக்கு. ಎಲ್ಲವೂ ಸೋಲೆ ನಮಗೆ. இன்னும் ஒரு மாசம், ಇನ್ನು ಒಂದು இன்னும் ತಿಂಗಳು, 2 மாசம், ಇನ್ನು 2 ತಿಂಗಳು அவ்வளவுதான் எங்களுக்கு கெடு கொடுத்திருக்கிறாங்க. ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எங்க வாழ்க்கை முழுகி போக போகிறது. ನಮ್ಮ ಜೀವನವು ಮುಳುಗೋಗುತ್ತಾ ஒரு ಇದೆ. நாள் கவலைப்படாதே. ಮುಳುಗೋದ್ರ ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ. முழுகி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ಮುಳುಗಿ ಹೋಗುವಂತ ಆ ಸಮಯದಲ್ಲಿ கடல் மேல நடந்து கொண்டு வருகிறவர் ஒருவர் இருக்கிறார். ಸಮುದ್ರ ಮೇಲೆ ನಡೆದುಕೊಂಡು ಬರುವ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ தண்ணீர் ಇದ್ದಾರೆ. மேல நடந்து கொண்டு வருகிறவர் ஒருவர் இருக்கிறார். ಮೇಲೆ ನಡೆದುಕೊಂಡು ಬರೋರೊಬ್ಬರು உன்னை ಇದ್ದಾರೆ. முழுக விட ಆತ மாட்டார். ನಿಮ್ಮನ್ನು ಮುಳುಗಕ್ಕೆ உன்னை ಬಿಡುವುದಿಲ್ಲ. கரம் பிடித்து மேல தூக்குற ನಿಮ್ಮ தேவன். ಕರವನ್ನು ಹಿಡಿದು ಮೇಲೆ ಎತ್ತುವ ದೇವರು. நீ ஜெயம் பெறுகிற வரைக்கும் ನೀನು ಜಯ ಹೊಂದುವ ತನಕ அவர் உன்னை விட்டு விலக ಆತ மாட்டார். ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು உன்னை ತೊಲಗುವುದಿಲ್ಲ. கைவிடவே ನಿಮ್ಮನ್ನು மாட்டார். ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனை ஆராதிக்க பார்க்கலாம். ದೇವರು ನಾವು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ஹalleluya. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. ಇನ್ನು ಒಂದೇ ಒಂದು ಪಾಯಿಂಟ್ ಮಾತ್ರ. இவர்கள் யாருன்னா, ಇವರು ಯಾರಂದರೆ நோவாம நோம்பு கும்புற ஆள் பார்த்திருக்கீங்களா? ಇವರು ಕಷ್ಟಪಡದೆ பல தின்னோர். ಫಲ ತಿನ್ನೋರು. நோவாம நோம்பு கும்புற ஆள். ಕಷ್ಟಪಡದೆ ಫಲ ತಿನ್ನೋರು. மூன்றாவது வகை யார் தெரியுமா? ಮೂರನೇ ಕಾರ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? இவங்க யுத்தத்துக்கு போவே மாட்டாங்க. ಇವರು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ಇವ್ರು ಏನ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, போராடவே மாட்டாங்க. ಇವ್ರು ಹೋರಾಡುವುದೇ ಇಲ್ಲ. ஆனா கர்த்தர் இவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ಆದ್ರೆ ದೇವರು ಇವರಿಗೆ ಜೀವನ ಕೊಡುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya. இந்த மூன்றாவது வகை எப்படின்னா, ಈ ಮೂರನೇ ಕಾರ್ಯ ಹೆಂಗಂದ್ರೆ இவங்க யுத்தம் செய்ய மாட்டார்கள். ಇವರು ಯುದ್ಧ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ஆனா ஜெயம் மாத்திரம் வரும். ಆದ್ರೆ ಜಯ ಮಾತ್ರ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. பாஸ்டர் இது கொஞ்சம் ஈஸியா இருக்குது, இதே சொல்லுங்களேன். ಪಾಸ್ಟರ್ ಸ್ವಲ್ಪ ಸುಲಭವಾಗಿದ್ದಲ್ಲ, ಇದನ್ನೇ ಹೇಳಿ. இது கொஞ்சம் சொல்லுங்களேன், இதே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா ಇದು இருக்கும். ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ನೀವು ವಿವರಿಸಿ ಹೇಳಿದ್ರೆ ನನಗೆ ಸುಲಭವಾಗಿರುತ್ತದಲ್ಲ. எனக்கு நேரங்கள் இல்லை, ನನಗೆ ಸಮಯವೂ ಇಲ್ಲ. ஆனா வேகமா நான் சொல்லிடுறேன். ಆದ್ರೆ ಬೇಗ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஜெயம் பெறுவதற்கு ಜಯ ಹೊಂದುವುದಕ್ಕೆ காரணம் என்னன்னா, ಕಾರಣವೇನೆಂದ್ರೆ அநேக சந்தர்ப்பத்துல ಅನೇಕ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ நம்ம போராடி 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 பார்த்திருப்போம். ನಾವು ಹೋರಾಡಿ 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 ನೋಡಿರುತ್ತೇವೆ. ஒரு சமயம் வரும், ಒಂದು ಸಮಯ ಬರುತ್ತದೆ, இதுக்கு மேல நம்ம போராட கூடாதுப்பா, ಇದ್ರ ಮೇಲೆ நம்ம ಹೋರಾಡಬೇಡದಪ್ಪ, என்ன நடக்குதோ நடக்கட்டும், ಏನ್ ನಡೀತದೋ ನಡಿಯಲಿ, கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுக்கலாம் ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியா உட்காந்துருவோம். ಎಂದು ಹೇಳಿ ನಾವು ಮೌನವಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡ್ಬಿಡ್ತೇವೆ. எப்போ நம்ம அமைதியா உட்காந்துடுறோமோ, ಯಾವಾಗ ನಾವು ಮೌನವಾಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೋ அப்ப கர்த்தர் சொல்வார். ಆಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்ன தெரியுமா சொல்வாரு? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, நீ சும்மா இரு, ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇರು. நீ என்ன பண்ணு, ನೀನೇನ್ ಮಾಡು, ನೀನು ನೀನ್ மோசேயை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ಮೋಶೆ ನೋಡಿ ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? யா கத்துற, ಯಾಕೆ ಇರಿಸ್ತೀಯ, ஏன் புலம்புற, ಯಾಕೆ ಗುಣಗುಟ್ಟತ್ತೀಯ, ஏன் அங்க இங்க அலமோதுற, ಯಾಕೆ ಅಲ್ಲಿ ನೀನು ಓಡಾಡ್ತಾ ಇದೀಯ, கொஞ்சம் அமைதியா உட்கார, ಸ್ವಲ್ಪ ಮೌನವಾಗಿ ಕುಳಿತುಕೋ, கொஞ்சம் சும்மா இரு. ಸ್ವಲ್ಪ ಸುಮ್ಮನೆ ಇರು.
ஐயோ அவங்க அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அதை பேசுறாங்க, இதை பேசுறாங்க, எதுவுமே காதுக்கு வாங்கிக்காத. ಅವ್ರು ಇದು ಮಾತಾಡ್ತಾರೆ, ಆ ರೀತಿ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಂತ ಯಾವ ಮಾತುಗಳು ನಿನ್ನ ಕಿವಿಗೆ ತಗೊಂಬೇಡ. ஒன்றுமே நீ காதுக்கு வாங்கிக்காத. ನೀನು ಯಾವುದು ನಿನ್ನ ಕಿವಿಗೆ ತಗೊಂಬೇಡ. நீ சும்மா உட்காரு. ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇರು. மோசே பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ சும்மா இரு. ಮೋಶೆ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇರು. உனக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறவராய் இருப்பார். ದೇವರೇ ಯುದ್ಧ ಮಾಡುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. இந்த மூன்றாவது வகை எப்பேற்பட்டவர்கள்னா, ಈ ಮೂರನೇ ಕಾರ್ಯವಂತರು ಹೆಂಗೆಂದರೆ சும்மா இருப்பார்கள். ಸುಮ್ಮನೆ ಇರುತ್ತಾರೆ. சும்மா இருக்கிறவர்களுக்கு ಸುಮ್ಮನೆ ಇರುವವರಿಗೆ யார் யுத்தம் பண்றாங்களா? ಯಾರು ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். ದೇವರು ಅವರಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நான் யுத்தம் பண்ணி 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 போதானாயிடுச்சு. ನಾನು ಯುದ್ಧ ಮಾಡಿ 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 ಸಾಕಾಗೋಯ್ತು. நான் போராடி 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 போதானாயிடுச்சு. ನಾನು ಹೋರಾಡಿ 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 ಸಾಕಾಗೋಯ್ತು. எவ்வளவோ போராடிட்டேன். ಎಷ್ಟೋ ಹೋರಾಡ್ಬಿಟ್ಟೆ. 10 ரூபாய் மீதி பண்ண முடியலப்பா. ಆ 10 ರೂಪಾಯಿ ನಾನು ಮಿಕ್ಸೋದಕ್ಕೆ அந்த ಆಗೋದೇ ಇಲ್ಲ. 10 ரூபாய் ஏதாவது ஒரு செலவு வந்துடுது. ಈ 10 ರೂಪಾಯಿಗೆ ಏನಾದೊಂದು ಖರ್ಚು ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. நான் எவ்வளவோ போராடினேன். ನಾನು ಎಷ್ಟೋ ಹೋರಾಡಿದೆ. வீட காப்பாத்த முடியல. ನನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಾಪಾಡಕ್ நான் ಆಗಲಿಲ್ಲ. எவ்வளவோ போராடினேன். ನಾನು ಎಷ್ಟೋ ಹೋರಾಡಿದೆ. என் ஜனங்களை என்னால காப்பாத்திக்க முடியல. ನನ್ನ ಜನರನ್ನು ಕಾಪಾಡಕ್ ಆಗಲಿಲ್ಲ. நான் எவ்வளவோ போராடினேன். ನಾನು ಎಷ್ಟೋ ಹೋರಾಡಿದೆ. என் வேலையை நான் காப்பாத்திக்க ನನ್ನ முடியல. ಕೆಲಸವನ್ನು நான் ಕಾಪಾಡಕ್ எவ்வளவோ ಆಗಲಿಲ್ಲ. போராடினேன். ನಾನು ಎಷ್ಟೋ என் ಹೋರಾಡಿದೆ. மனைவியை என்னால காப்பாத்த முடியல. ಹೆಂಡತಿಯನ್ನು ಕಾಪಾಡಕ್ என் ಆಗಲಿಲ್ಲ. கணவனை காப்பாத்த ನನ್ನ முடியல. ಗಂಡನನ್ನು ಕಾಪಾಡಕ್ நான் ಆಗಲಿಲ್ಲ. போராடி போராடி போதும்னு ஆயிடுச்சு. ನಾನು ಹೋರಾಡಿ ಹೋರಾಡಿ இப்ப ಸಾಕಾಗೋಯ್ತು. கர்த்தர் சொல்லுகிறார், ಈಗ ದೇವರು நீ ಹೇಳುತ್ತಾರೆ, சும்மா உட்கார்ந்திரு. ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇರು. உனக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன். ನಿನಗೋಸ್ಕರ ನಾನು ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. உனக்காக நான் யுத்தம் பண்ண ನಿನಗೋಸ್ಕರ போகிறேன். ನಾನು ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. ஓ நீ பலவீனப்பட்டு போயிருக்கலாம். ನೀನು ಬೆಲನತೆ ಪಟ್ಟು ಹೋಗಿದ್ಯಾ. உனக்கு சத்துவம் இல்லாமல் ನಿನಗೆ போயிருக்கலாம். ಬೆಲವಿಲ್ಲದೆ ಹೋಗಿರಬಹುದು. அநேக வருஷங்கள் போராடி இருக்கலாம். ಅನೇಕ ವರ್ಷಗಳು ஆனா ಹೋರಾಡಿರಬಹುದು. இந்த 2025வது ஆண்டு ಆದ್ರೆ 2025ನೇ ವರ್ಷವು கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அமைதியா உட்கார்ந்திரு. ನೀನು ಮೌನವಾಗಿರು. உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ನಿನಗೋಸ್ಕರ அவர் ಯುದ್ಧ ಮಾಡುವ வானத்திலிருந்து ದೇವರು. இறங்கி வருவார். ಆತನು ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು அவருடைய ಬರುತ್ತಾರೆ. திரளான தேவ தூதர்களை ಅವರ ಏರಳವಾದ உனக்காக ದೇವದೂತರುಗಳನ್ನು அவர் அனுப்பி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ನಿನಗೋಸ್ಕರ ಕಳಿಸಿಕೊಳ್ಳಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. 2 நாளாகமோ 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 20வது அதிகாரத்துல 20ನೇ ಅಧ್ಯಾಯ. யோசபாத் ராஜா இருந்தார். ಅಲ್ಲಿ ಯೋಷಬಾತನು இந்த ಅರಸನಿದ್ದಾನೆ. யோசபாத் ராஜா ಈ ಯೋಷಬಾತ್ ಅರಸನು என்ன பண்ணாருன்னா, ಏನ್ ಮಾಡಿದ್ರಂದ್ರೆ, ஒரு 3 தேசத்தார்கள் விரோதமா எழும்பி வந்துட்டாங்க. ಒಂದು 3 ದೇಶದವರು ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಬಂದರು. இப்போ சுலபமா சொல்லணும்னா, ಇವಾಗ ನಿಮಗೆ ಸುಲಭವಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ஒரு 3 பிரச்சனை. ಒಂದು 3 ಸಮಸ್ಯೆ. என்ன பிரச்சனை? ಏನ್ ಸಮಸ್ಯೆ? ஆவியில பிரச்சனை, ಆತ್ಮದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ, ஆத்மாவுல பிரச்சனை, ಆತ್ಮದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ, சரீரத்துல பிரச்சனை. ಶರೀರದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ. இது 3 பிரச்சனை தான் ஒரு மனுஷனுக்கு இயற்கையாய் வரும். ಈ 3 ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬರುತ್ತದೆ. இது 3 தான். ಈ 3 குடும்பத்துல பிரச்சனை, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ, பணத்துல பிரச்சனை, ಹಣದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ, அடுத்து சரீர பலவீனங்கள், வியாதி பிரச்சனை. ನಂತರ ಶರೀರದ ಬಲಹೀನತೆಗಳು, ವ್ಯಾಧಿಯ ಸಮಸ್ಯೆ. இந்த பிரச்சனை எல்லாம் வரும். ಈ ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲ ಬರುತ್ತದೆ. இந்த பிரச்சனை வரும்போது ಈ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ யோசபாத் ராஜா, ಈ ಯೋಷಬಾತ್ ಅರಸನು, வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, அவருடைய கண்களை ಆತನ அவர் ಕಣ್ಣುಗಳನ್ನು வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்த்தார். ಅವರು ಆಕಾಶಕ್ಕೆ ನೇರಾಗಿ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದರು. ஒரு ஆமென் சொல்லாமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஹalleluya, 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 ஹalleluya. யோசபாத் ராஜாவுக்கு ಯೋಷಬಾತ್ ಅರಸನು கர்த்தர் அதிகமான வேலையை கொடுக்கல. ದೇವರು ಅಧಿಕವಾಗಿ ಕೆಲಸವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. ஆனா இந்த மூன்றையும் ஜெயிக்க வேண்டும். ಆದ್ರೆ ಈ 3 ಗೆಲ್ಲಬೇಕು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. உலக போராட்டங்கள், ಲೋಕದ ಹೋರಾಟಗಳು, பண போராட்டங்கள், ಹಣ ಹೋರಾಟಗಳು, சரீர வியாதி போராட்டங்கள், ಶರೀರ ವ್ಯಾಧಿ ಹೋರಾಟಗಳು, இது எல்லாம் ஜெயிக்க வேண்டும். ಇದೆಲ್ಲ ಗೆಲ್ಲಬೇಕು. இதெல்லாம் ஜெயிக்கணும்னா, ಇದೆಲ್ಲ ಗೆಲ್ಲಬೇಕಂದರೆ வியாதி ஜெயிக்கணும்னா ஹாஸ்பிடலுக்கு போகணும். ವ್ಯಾಧಿಯನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕೆಂದ್ರೆ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಬೇಕು. ரிப்போர்ட் எடுக்கணும். ರಿಪೋರ್ಟ್ ತೆಗಿಬೇಕು. பணம் செலவு பண்ணணும். ಹಣ ಖರ್ಚು ಮಾಡಬೇಕು. பணம் இல்லனா கடன் வாங்கணும். ಆ ಹಣ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸಾಲ ತಗೊಬೇಕು. லோன் வாங்கணும். ಲೋನ್ ತಗೊಬೇಕು. இப்படி பல பிரச்சனை. ಈ ರೀತಿ ಹಲವಾದ ಸಮಸ್ಯೆ. குடும்பத்துல உலக போராட்டங்கள் அநேகம் இருக்கும். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಲೋಕದ ಹೋರಾಟಗಳು ಅನೇಕ ಉಂಟು. எத்தனையோ விதத்துல ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ நமக்கு பொருளாதாரங்கள் குறைவா இருக்கும். ನಮಗೆ ಅಗತ್ಯಗಳು ನಮಗೆ ಕೊರತೆ ಆಗಿರುತ್ತದೆ. நம்முடைய சோர்ஸ்கள் நமக்கு போதுமானதா இருக்காது. ನಮಗೆ ಬೇಕಾದ ಅಗತ್ಯಗಳು ನಮಗೆ ಸಾಕಾಗಿರುವುದಿಲ್ಲ. நமக்கு எதுமே அவ்வளவு நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகள் நமக்கு குறைவாய்
காணப்படும். ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ನಮಗೆ ಕೊರತೆ ಆಗಿರುತ್ತದೆ. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டே இருக்கும். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಜೀವನವು ಒಂದೊಂದು ಸವಾಲನ್ನು ಅದು ಸಂಧಿಸುತ್ತಾ ஒவ்வொரு ಇರುತ್ತದೆ. நாளும் குடும்பத்தை நடத்தி கொண்டு போவது ரொம்ப கடினமா இருக்கும். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೂ ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿರುತ್ತದೆ. இத்தனை பெரிய போராட்டங்கள் மத்தியிலே, ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, இத்தனை பெரிய பிரச்சனைகள் மத்தியிலே, ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ யோசபாத் ராஜாவிடத்திலே ಯೋಷಬಾತ್ ಅರಸನ ಬಳಿಯಲ್ಲಿ கர்த்தர் சொல்லுகிற 3 காரியங்கள். ದೇವರು ಹೇಳುವಂತ 3 ಕಾರ್ಯಗಳು. ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், ಒಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என்ன தெரியுமா பண்ணணும்? ನೀನು ಏನು ಗೊತ್ತಾ ಮಾಡಬೇಕು? நீ அமைதியா இருந்து ನೀನು ಮೌನವಾಗಿ ಇದ್ದು 3 காரியங்கள். 3 ಕಾರ್ಯಗಳು. ಒಂದು ಉಪವಾಸம் போடு, ಉಪವಾಸ ಮಾಡು. 2 ಎರಡನೇದು ஜெபம் பண்ணு, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. 3 கர்த்தரை துதிக்க ஆரம்பி, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸು. 3 காரியங்கள். 3 ಕಾರ್ಯಗಳು என்னெல்லாம்? ಏನೆಲ್ಲ? ಒಂದು ಉಪವಾಸ, ಉಪವಾಸ. 2 ಎರಡನೇದು ஜெபம், ಪ್ರಾರ್ಥನೆ. 3 துதி ಆರಾಧನೆ. ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ. இது 3ஐ நீ செய்து விட்டால், ಈ 3ಅನ್ನು ನೀನು ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ, நீ உன் வீட்ல உட்கார்ந்து இது 3 பண்ணு. ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಈ 3ಅನ್ನು ಮಾಡಿ. ஒவ்வொரு விசுவாசிகளும் இத முயற்சி பண்ணுங்க. ಒಂದೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಇದನ್ನು ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಡಿರಿ. ஒவ்வொருத்தரும் இத நீங்க செயல்படுத்துங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಇದನ್ನು ನೀವು ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಪ್ರಕಟಿಸಿರಿ. இது 3ல என்னால ஜெயம் எடுக்க முடியல. ಈ 3ರಿಂದ ನನಗೆ ಗೆಲ್ಲಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. யாரெல்லாம் இதுவரைக்கும் தோல்வியை பார்த்தீங்களோ, ಯಾರೆಲ್ಲ ಇಷ್ಟವರೆಗೆ ಸೋಲನ್ನು ನೋಡಿದರು, இந்த உபவாಸ ஜெபத்துல ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, நீ எடுத்தது உபவாசம் நல்லது. ನೀನು ತೆಗೆದಿರೋ ಉಪವಾಸ ಒಳ್ಳೆಯದು. இரண்டாவது, ಎರಡನೇದು, நீ செய்து கொண்டிருக்கிற ஜெபம் நல்லது. ನೀನು ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಳ್ಳೆಯದು. மூன்றாவது, ಮೂರನೇದು, கர்த்தரை நீ துதித்து ஆராதித்துக் கொண்டிருப்பது நல்லது. ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸುವುದು ಒಳ್ಳೆಯದು. இது 3 யாரு செய்யாமல் ಈ இருக்கிறீர்களோ, 3 ಯಾರು ಮಾಡದೇ ಇರುತ್ತಾರೋ, மீதி உள்ள 2 நாட்களும் அதை செய்யுங்க. ಮಿಕ್ಕಿರುವಂತ 2 ದಿನಗಳು ಅದನ್ನು ಮಾಡಿರಿ. இது 3ஐயும் செய்யுங்க. ಈ 3ಅನ್ನು ಮಾಡಿ உபவாசம் நேமிங்க, ಉಪವಾಸ ನೇಮಿಸಿ, ஜெபம் பண்ணுங்க, தேவனுக்கு துதி ஆராதனை செலுத்துங்க. ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ ಸಲ್ಲಿಸಿರಿ. இது 3ம் செய்தவர்களை, ಈ 3 ಮಾಡುವವರನ್ನು அவர்கள் யுத்தத்துக்கு போகல, ಅವರು ಯುದ್ಧಕ್ಕಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. அவர்களுக்காக வானத்தை திறந்து கர்த்தரே இறங்கி வந்து யுத்தத்தை செய்கிறார். ಅವರಿಗಾಗಿ ಆಕಾಶವನ್ನು ತೆರೆದು ದೇವರೇ ಇಳಿದು ಬಂದು ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡುವವರು. ஆமென் சொல்லாமா? ಒಂದು ಆಮೆನ್ ಮಾಡೋಣ. ஹalleluya. ಹalleluya. யோசபாத் ராஜா யுத்தம் செய்தார்னு வேதம் சொல்லவே இல்லை. ಯೋಷಬಾತ್ ಅರಸನು ಯುದ್ಧ ಮಾಡಿದಾನೆ ಎಂದು ಈ ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. யுத்தம் அவர் செய்யவே இல்லை. ಅವರು ಯುದ್ಧ ಮಾಡಲೇ ಇಲ್ಲ. அவர் செய்தது 3 தான். ಅವರು ಮಾಡಿದ 3 ಕಾರ್ಯ. உபவாசம் போட்டாரு, ಅವರು ಉಪವಾಸ ಮಾಡಿದರು, ஜெபம் பண்ணாரு, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು, கர்த்தரை துதிச்சு ஆராதನೆ பண்ணாரு. ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ இது ಆರಾಧಿಸಿದರು. 3 யார் செய்கிறார்களோ, ಈ 3 ಯಾರು ಮಾಡುತ್ತಾರೋ, உங்களுக்காக மனிதர்கள் வருகிறார்களோ இல்லையோ, ನನಗೋಸ್ಕರ ಮನುಷ್ಯರು ಬರುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ, உங்களுக்காக சொந்த பந்தங்கள் வருகிறதோ இல்லையோ, ನಿಮಗೋಸ್ಕರ ಸ್ವಂತ ಬಂಧು ಬರುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ, உங்களுக்காக அரசியல்வாதிகள் வரானோ இல்லையோ, ನಿಮಗೋಸ್ಕರ ರಾಜಕೀಯ ಜನರು ಬರುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ, உங்களுக்காக பெரிய மனிதர்கள் வருகிறார்களோ இல்லையோ, ನಿಮಗೋಸ್ಕರ ದೊಡ್ಡ ಜನರು ಬರುತ್ತಾರೋ ஆனால் ಇಲ್ಲವೋ, வானத்திலிருந்து ஒருவர் வருவார். ಆದ್ರೆ ಆಕಾಶದಿಂದ ಒಬ್ಬರು ಬರುತ್ತಾರೆ. வானங்கள் உங்களுக்காக திறக்கப்பட்டு ಆಕಾಶ ನಿಮಗೆ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟು உங்களுடைய யுத்தத்தை ನಿಮ್ಮ ಯುದ್ಧವನ್ನು அவரೇ யுத்தம் செய்து ಅವರೇ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡಿ உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க ನಿಮಗೆ ಜಯವನ್ನು அவர் ಕೊಡಲು வல்லவராய் இருக்கிறார். ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ದೇವರು ನಾವು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், ನಿಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡುವಂತ ದೇವರು. ஹalleluya, 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 ஹalleluya. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ನಿಮಗೋಸ್ಕರ வரும்போது ಯುದ್ಧ ಮಾಡುವಂತ ದೇವರು ಆತನ ಇರುವಾಗ வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இந்த 3 தேசத்தாரும் முறியடிக்கப்பட்டார்கள், ಈ 3 ದೇಶದವರು ಮುರಿಯಲ್ಪಟ್ಟರು, முற்றும் ஜெயம் எடுத்தார். ಆತನು ಪೂರ್ಣವಾಗಿ ಜಯ ಹೊಂದಿದನು, முற்றும் ஜெயம் பெற்றார். ಪೂರ್ಣವಾಗಿ ಜಯ ಹೊಂದಿದನು. ஹalleluya, 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 ஹalleluya. விசுவாசிகள் ವಿಶ್ವಾಸಿ இந்த உபவாசத்துல ಈ ಉಪವಾಸದಲ್ಲಿ கர்த்தர் உங்களை அழைத்தது ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿರುವುದು இந்த 3வது வகை கூட்டமாய்தான். ಈ 3ನೇ ಇರುವಂತ ಕೂಟವಾಗಿ, இந்த 3வது வகை கூட்டம் தான் இங்க உட்கார்ந்து ಈ இருக்கிறது. 3ನೇ ಕಾರ್ಯದ ಕೂಟವು ಗುಂಪಾದ ಕೂಟವೇ ಇಲ್ಲಿ இந்த ಕೂತಿದೆ. உபவாசம் எத்தனை பேருக்கு நல்லதா ಈ இருக்கிறது? ಉಪವಾಸ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ இந்த ಒಳ್ಳೆದಾಗಿದೆ? ஜெபங்கள் எத்தனை பேருக்கு நல்லதா ಈ இருக்கிறது? ಪ್ರಾರ್ಥನೆ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ இந்த ಒಳ್ಳೆದಾಗಿದೆ? ஆராதனை எத்தனை பேருக்கு நல்லதா ಈ ಆರಾಧನೆ இருக்கிறது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಒಳ್ಳೆದಾಗಿದೆ? நீ இதை செய்ததினாலே ಇದು ನೀವು ಮಾಡಿದ್ರಿಂದ உனக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறவராய் ಇದು இருப்பார். ನಿಮಗೋಸ್ಕರ ದೇವರೇ ಯುದ್ಧವನ್ನು கர்த்தரே ಮಾಡುತ್ತಾರೆ. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ நல்ல ಮಾಡುತ್ತಾರೆ. கண்களை மூடி, ಎಲ್ಲ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ, எல்லா ஜெபத்தோடு, ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ, ஆவியில நிரம்பி, ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ, கர்த்தரை நோக்கி ದೇವರನ್ನು ஒரு ಸ್ತುತಿಸಿ, 2 நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? 2 ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, 2 நிமிஷம் வாய்களை திறந்து ஜெபம் 2 பண்ணுங்க. ನಿಮಿಷ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು நான் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, முற்றும் ஜெயம் எடுக்கணும் ನಾನು அப்பா. ಪೂರ್ಣವಾಗಿ ಜಯ நான் ಹೊಂದಬೇಕು, முற்றும் ஜெயம் ನಾನು எடுக்கணும் அப்பா. ಪೂರ್ಣವಾಗಿ ಜಯ நான் ಹೊಂದಬೇಕಪ್ಪ,
முற்றும் ஜெயம் எடுக்கணும் ನಾನು ஆண்டவரே. ಪೂರ್ಣವಾಗಿ ಜಯ ಹೊಂದಬೇಕು எனக்கு ಅಪ್ಪ. ಅರಗೊರ வெற்றி வேண்டாம். ನನಗೆ ಅರ್ಧಬರ್ಧ ಜಯವು ಬೇಡ. எனக்கு கால் பாகம் வெற்றி ನನಗೆ வேண்டாம். ಕಾಲ್ ಭಾಗ ಜಯವು ಬೇಡ. எனக்கு ஒரு விஷயத்துல வெற்றி வேண்டாம். ನನಗೆ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ எனக்கு ಜಯವು ಬೇಡ. முற்றுமாய் ஜெய வேண்டும். ನನಗೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಜಯ எனக்கு ಬೇಕು. முற்றிலும் ஜெய வேண்டும். ನನಗೆ ಪೂರ್ಣವಾದ ಜಯ ಬೇಕು. உலகத்துல எனக்கு ஜெய வேண்டும். ಲೋಕದಲ್ಲಿ ನನಗೆ ಜಯ ಬೇಕು. பொருளாதாரத்துல ஜெய வேண்டும். ನನಗೆ ನನ್ನ ಅತ್ಯಾಶ್ರಯದಲ್ಲಿ ನನಗೆ ಜಯ ಬೇಕು. எனக்கு எல்லா சரீர வியாதியில ஜெய வேண்டும். ನನ್ನ ಶರೀರ ವ್ಯಾಧಿ ನನಗೆ ಜಯ ಬೇಕು. இந்த உபவாசத்துல ನನ್ನ ಈ நான் ಉಪವಾಸದಲ್ಲಿ ஜெயம் எடுக்கிறவன், ನಾನು ಜಯ ಹೊಂದುವನಾಗಿ, ஜெயம் கொடுக்கிற ನಾನು தேவன், ಜಯ ಕೊಡುವಂತ அவருக்கு ದೇವರು. ஸ்தோத்திரம், ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவருக்கு ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ. அவருக்கு ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. எனக்கு ஜெயம் கொடுத்தவருக்கு ನನಗೆ ಜಯ நான் ಕೊಟ್ಟವನಿಗೆ ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். ನಾನು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ಹalleluya. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. தேவ பிரசன்னம் முற்றும் ஜெயமாக்குறவர்கள், முற்றும் ஜெயத்துக்காக நியமிக்கப்படுகிறவர்கள், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த 38வது நாள் உபவாசம் கர்த்தருடைய ஜெயத்தை நீங்கள் காணக்கூடிய நாட்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறது. ரீலாரபா ஷலரகரபா ருடகலரி அந்தரலரபா சியக்கரபா ஷகலரகதரி யக்கரபா. தேவ வல்லமை, தேவ வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற தோல்விகள், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற தோல்விகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற தோல்விகள், சரீரத்தில் இருக்கிற தோல்விகள் இப்போதே இப்போதே இயேசுவின் நாமத்துல அந்த ஜெயத்தின் ஆவி உங்கள் மேல இறங்கட்டும். அப்பா ஷகரபா ருடகலரபா ரியந்தரலரபா சந்தரபா. தேவ பிரசன்னம் ஜெயத்தின் ஆவிகளால் நிரப்புவீராக சுவாமி. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah.